ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அன்பு. அண்ட் இன்னைக்கு வந்து 34th ஆஃப் CyberDude லைவ் இன்டர்ன்ஷிப். அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்கும் அது என்னோட வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் we're going to build a clone. ஓகே, ஸோ Gmeet clone நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி ஏர்லியாக ஒரு டாஸ்க் தந்திருந்தோம் டீம் கிட்ட. லைக் ஒரு சின்ன ஒரு யூஐ வந்து க்ளோன் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தோம். சேம் கூகுள் க்ளோன். ஸோ அதை அவங்க எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். லேட்டர் ஆன் நம்ம அதை எப்படி பில்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இன்னும் நான் வந்து Gmeet வந்து க்ளோன் பில்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி டீம்கிட்ட சொல்லலை. அதனால் மியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் ஐ வில் டூ ரைட் நவ் இஸ் லைக் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தட் அவங்க அப்போது அப்போ எதுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் திங் இஸ் லைக் ஐ வாண்ட் டு just show to others. Okay, so அதனால ஸ்டார்ட் பண்ணலாம். So team, so you're on live. So actually the thing is like நம்ம ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா we're going to review 3 people. ஓகே, ஸோ 18 பேரை நம்மளால் ரிவ்யூ பண்ணதுக்கு டைம் இல்லை. அதனால் 3 பேர் ரிவ்யூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to build the same UI which you all did for past 24 hours. ஓகே, ஸோ த ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரிவ்யூ முடிச்ச உடனே நீங்கள் எப்படி பண்ணீங்க, நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் தாட் ப்ராசஸை நீங்கள் வந்து கவனிங்க. மெயினான விஷயம் வந்து நான் ஷோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து டிசைன் எப்படி பண்ணணும்னு கிடையாது. டிசைன் வந்து எப்படி திங்க் பண்ணி எப்படி அதை வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணணுன்னு தான் என்னோடய கோல். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு லேர்ன். ஓகே, ஸோ ரெடியா? Next 5 minutes we will be winding up the review and next we will be building a simple clone. அப்படியே வச்சு ஒன்றுனா நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன், எந்த எக்ஸ்பிளேஷன் தர மாட்டேன். இது வந்து ஒரு ஃபுல் கோட் சேனலாக இருக்க போகுது. ஆல்ரைட், ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற 3 பேர் ரெடியாக இருங்க. மஞ்சுளா ரெடியாக இருங்க, தேவா ரெடியாக இருங்க, சிவகுமார் ரெடியாக இருங்க. Okay, so let's go with Deva. You can share your screen. டக்குன்னு நீங்கள் உங்கள் லிங்க் அனுப்புங்க. I will just review it. That will be enough. ஸோ யூடியூப்பில் நெக்ஸ்ட் இயர் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக React.js சீரிஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். பட் React.js தான் ப்ரைமரியாக வச்சுருக்கோம். அது வந்து முடிச்சிட்டோன்னே we will start with Next.js. Perfect. ஸோ அதேமாதிரி மஞ்சுளா அண்ட் சிவகுமார், ஜஸ்ட் ஷேர் யுவர் லிங்க். சூப்பர், குட்ங்க, நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஆனால் அது நீங்கள் பண்ணீங்களா இல்லை எப்படி? இல்லை, நான் தான் பண்ணேன். இல்லை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணீங்களா? இல்லை ரெஸ்பான்சிவாக இன்னும் பண்ணல. ஆக்சுவலாக அது எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்குது பொசிஷன். நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலி நான். ஆல்ரைட், சூப்பர். ஸோ ஹூவர் எஃபர்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் குட். அண்ட் இதே ஜாவாஸ்கிரிப்ட் வேணும்னாலும் இது பண்ணல. ஓகே, ஆல்ரைட், சூப்பர். இப்போ இருங்க, இதுவும் அதுவும் அப்படின்னு பார்க்கலாம். லெட் மீ ட்ரை கூகுள் லிங்க். சூப்பருங்க. என்னன்னா இந்த ஹூவர் எஃபெக்ட் மேபி டிஃபால்ட்டாக வந்து மீட்டிங்ஸில் இருக்கு இல்லையா, அது மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஃபாண்ட் வந்து சேமாக இருக்குதா? ஃபாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எஸ், அண்ட் ஆல்சோ நீங்கள் அவுட்லாம் இமேஜஸ்லாம் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுல்லாக பண்ண மாதிரி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ தட் திங் வில் பி குட் எனஃப். அண்ட் என்னன்னா சேமாக நீங்கள் அதே பண்ணியிருக்கீங்க. என்ன இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் அப்படியே க்ளோன் பண்ணிட்டீங்க. ஓகே, பட் வாட் ஐ செட் இஸ் லைக் யூ ஷுட் டேக் சம் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஏதாச்சும் சின்னதாக மாடிஃபை பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? சரி, அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக உங்களோட கோல் அதுதான். இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி கூகுள் மீட் லோகோ வந்து இப்போ இருக்குது. பட் நீங்கள் வந்து கூகுள் மீட் லோகோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் வேறு லோகோ வச்சுட்டு ஜஸ்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் இன்னோவேஷன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அகெயின் ஈவினிங் நான் வந்து அதை நான் செக் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் தெரியல. உங்களுக்கு தெரியலையா? எனக்கும் தெரியல. ஓகே, இப்போ ஆல்ரெடி ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க, அதனால தெரியலையான்னு தெரியல. ஷோ மை ஸ்க்ரீன் எனிவே நான் ஷேர் பண்ணிட்டேனே உங்களுக்கு. ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஓகே. இல்லை, அவங்க ஸ்க்ரீன் வந்து ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஆல்ரைட். இப்போ கேட்குதா? ஐ மீன் சாரி, தெரியுதா? தெரியுது. யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, பர்ஃபெக்ட்.
சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சிவகுமார் பார்க்கலாம். சிவகுமார் அமைச்சிருக்காரு. அண்ட் டேவா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிவகுமார் இதுவா? சூப்பர். ஃபர்ஸ்ட் HTML இப்போ நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பட் சேம் அதே தான். டைட்டில் ஏன் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க தெரியல. டைட்டில் ஏன் மிஸ் பண்ணுறீங்க? டைட்டில் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் மற்றபடி திஸ் திங் லுக்ஸ் சம்வாட் பாலிஷ். இதோட இது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு வைப்ரண்ட் லுக்காக இருக்குது. நல்லா இருக்குது. பட் இது சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து சென்ட்ரல் அலைனாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் டாப்பில் போயிருக்கணும். அண்ட் டோன்ட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஐகான்ஸ். இது வந்து லிஸ்ட் ஐகான். ஓகே, டிபிக்கலாக வில் பி யூஸிங் ஹேம்பர்கர். இது பேர் வந்து ஹேம்பர்கர்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் ஃபைன், சூப்பர், குட் எஃபர்ட். அன்பா என்னோட இதுல வந்துட்டு அது சென்டர்ல தான் இருந்தது. அது அப்படியா? உங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஜூம் உங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும்போது நீங்கள் இப்படி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி Tailwind CSS யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் மல்டிபிள் ரெஸ்பான்சிவ் ஸ்க்ரீனாக இருக்கணும்ல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டேக் சம் இன்ஸ்பிரேஷன்ஸ். இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இது என்னன்னா உங்களுக்கு கெடுக்குது. இந்த ஐக்கன் வந்து கெடுக்குது உங்கள் வெப்சைட் டோட்டலாகவே. அதனால் வேறு ஐக்கன் போடுங்க. அண்ட் எல்லாத்துக்குமே சர்ட்லான கலர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கிரே கலர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கிரே கலர்மாக கொடுங்க. இது என்னென்னா கிரே கலர் ஒரு பிளாக் யூஸ் பண்ணதுனால ஒரு கரெக்டாக மேட்ச் ஆகலை. அது கொஞ்சம் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ரிகார்டிங் மீட்டிங்ஸ், எஸ் யூ ஹவ் யூஸ் டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ். பட் மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. எல்லா ஐகான்ஸ்லையுமே வந்து தே வில் ஹாவ் எ சேம் ப்ரொபோர்ஷன், சேம் டைமென்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேமாக பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கீங்களா, இதே மாதிரி யூஸ் பண்ணணும், இல்லை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இது என்னென்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐக்கானமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. இதை வந்து ஜஸ்ட் மேக் ஷுவர் யூ மேக் ஆல் தி சேஞ்சஸ். அண்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் இன்னோவேஷன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பர்ஃபெக்ட். மஞ்சுளா, சூப்பருங்க. நீங்கள் சம்வாட் இந்த ஸ்லைடர்லாம் இமேஜ் எடுத்து போட்டிருக்கீங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. எஸ் சார், தேங்க்யூ. ஸோ என்னென்னா கொஞ்சம் லைட்டாக இந்த டோட்டலாக இருக்கிற அந்த கண்டெய்னர் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இது போட்டிருக்கு. ஆனால் இது ஏன் கொஞ்சம் இங்கே இருக்குது? இட் ஷுட் பி ஆன் டாப் ரைட். இது இங்கே இருந்ததுன்னா இதுவும் இங்கே இருக்கணும்ல. எஸ் அன்பு, நான் அப்படிதான் போட்டிருந்தேன். மேபி அந்த அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நல்லா இருக்குது. வந்து ஒரு நல்ல வைப்ரண்ட் ஃபீலாக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பர். ஸோ இதில் ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாது பாருங்கள். மை மீட் வந்து இது வந்து லோகோ மாதிரி, இது வந்து சாதாரண டெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஒய் கான்ட் யூ மேக் லைக் வேறு ஏதாச்சும் லோகோ மாதிரியோ இல்லை ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாருங்கள், இஃப் பாசிபிள். ஓகே, ஏன்னா சிம்பிளாக ஒரு இங்கே இருக்க டெக்ஸ்ட் மாதிரி அங்கே இருக்குது. ஸோ லோகோ ஷுட் பி டிஃப்ரென்ஷியேட்டட் இல்லை, அதனால் அதை பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்ட். ஸோ நீங்களும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டுருங்க எல்லாருமே. ஆல்ரைட், நானும் உங்களுக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் ஹாவ் தி ஃபார்மேட் ஹியர். அந்த ஃபார்மேட் ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டுருங்க. சூப்பர், எல்லாம் ஆல்ரெடி போட்டிங்களா? பர்ஃபெக்ட்டுங்க. இப்படி தான் லைக் என்னை கேட்காமலே டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒர்க் நான் சொல்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணலாம், எனர்ஜி சேவ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம யூஸிங் HTML CSS அண்ட் Tailwind இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அண்ட் நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ஹியர். இது பில்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன், அது மாதிரி எனிதிங் எல்ஸ்? ஐகான்ஸ் தான் அன்பு. ஐகான்ஸ் தேடுறதே ஒரு பெரிய வேலையா இருந்து SVG கிடைக்காம அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஓகே, ரைட். வேற ஒருத்தவங்க எல்லாமே இப்படி பண்ணீங்க? கெரோசல் கொஞ்சம் எப்படி அப்ரோச் பண்றேன்னு ஓவராலா ஐடியா கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, பட் கெரோசல் நீட் சம் ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ். அதனால இப்போதைக்கு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் Tailwind எலமெண்ட்ஸு, UI எலமெண்ட்ஸு இல்லை UI டிசைன் எலமெண்ட்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேட்கலாம். சரி, அன்பு அந்த ஃபாண்ட் வந்து பிக் பண்றது வந்து கரெக்டான ஃபாண்ட் வந்து ஓகே பிக் பண்றது. சரி, ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் பீன் 9 minutes. ஓகே, 5 minutes பண்ணலான்னு பார்த்தா கூட 10 minutes ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறேன், குயிக்காக பண்ணுறேன். ஸோ யூ காய்ஸ் ஹாவ் அ கிளியர் ஐடியா. ஓகே, ஸோ சப்போஸ் ஏதாச்சும் நான் வந்து பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா குவாலிட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரைட், ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ பீட் ப்ராஜெக்ட். அது எப்படி பண்ணணும்? npx create நெக்ஸ்ட் இல்லை சாரி, இது நான் எப்படி பண்ணணும்? npm create white latest. Okay, so enter
and you can also give extra name, but நான் வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் பண்ணிவிட்டு I'm going to give that name. ஓகே, நீங்கள் சில பேர் வந்து என்பிஎம் போடும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது, அப்போ இந்த சமயத்தில் யூ ஹேவ் டு கிவ் என்பிஎக்ஸ்னு நினைக்கிறேன், பட் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எஃபர்ட் போட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட்டு தான். டெவலப்மெண்ட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் டைமு, அப்போ மட்டும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கங்கே நீங்கள் லாங் டேர்மில் வந்து ஸ்கேல் பண்ணும் போது வில் ஹேவ் இஷ்யூஸ். ஓகே, ஸோ Gmeet க்ளோன் அப்படின்னு போடுறேன், Tailwind போட்டுக்கலாம் முன்னாடி, Tailwind அப்போ தான் தெரியும். என்டர் அண்ட் வெனிலா, ஐ வாண்ட் வெனிலா. ஸோ வெனிலா வந்து என்டர். I want JavaScript as a basic scaffold and roll down வேணாம், நோ. இன்ஸ்டால் பண்ணாமல் கேட்குது. எஸ், நான் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஐ வில் ஆல்சோ கேன் கிவ் நோ, ஐ வில் கிவ் இன்ஸ்டால் பண்ணும். எனக்கு இந்த மாதிரி பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்ல ப்ராஜெக்ட் நேம் போட்டு திரும்ப பேக்கேஜ் நேம்னு ஒன்று காமிக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் வந்து npm init அது மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்க. அது இப்படி பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இனிஷியேட் தட் பேக்கேஜ். ஓகே, ஸோ அது நீங்கள் கமெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபைன். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஐம் கோயிங் டு ஓப்பன் திஸ் இன் மை Gmeet க்ளோன். எஸ், கூகுள் VS கோடில். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்ரெடி நோட் மாடியூல்ஸ் இருக்கிறதுனால ஐ கேன் டேரக்ட்லி ரன் மை அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஐ ஹேவ் டு சேஞ்ச், பட் சின்ஸ் என்னோட கோட்டாக எக்ஸீட் ஆயிடுச்சு, அதனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மேக் ஷுர் டெர்மினல் வியூவில் போய் டெர்மினல் போயிட்டு npm இன்ஸ்டால் தரணும். நான் ஆல்ரெடி தந்துட்டேன். ஸோ ஐம் ரன் இட் ஆஸ் இட் இஸ். npm run dev. ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வென் ஐ கிளிக் தட் யூ ஷுட் ஓப்பன் இன் மை ப்ரௌசர். பர்ஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா நீங்கள் தேவையில்லாத ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையில்லாத ஃபைல் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லோகோ டெலிட்டட். அப்போ சோர்ஸில் இது தேவையில்லை டெலிட் பண்ணுறேன், எஃப்ஜி தேவையில்லை டெலிட் பண்ணுறேன், மெயின்.jsக்கு தேவையில்லை டெலிட் பண்ணுறேன். அண்ட் Tailwind CSS மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாமா, ஏன்னா Tailwind CSS நான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்ல, அதனால் அதை மட்டும் வச்சுக்கலாம். ஐ வில் ரிமூவ் ஆல் தி திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஐம் கோயிங் டு யூஸ் சேஞ்ச் டைட்டில். டைட்டில் எப்போ மாற்றுறீங்களே, டைட்டில் மாற்றணும். Gmeet க்ளோன் Tailwind CSS. அப்புறம் இங்கே வந்து உங்கள் பேரை கொடுங்க. நிறைய பேர் ஏன் நான் என் பேர் கொடுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பேர் தரும்போது தான் சர்ச் பண்ணும்போது உங்களோட நெட்டில் வந்து வரும், சரிங்களா, அதனால். அண்ட் நீங்கள் தான் நான் வந்து ஐம் கோயிங் டு ரைட் மை Tailwind CSS. ஓகே, எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, ஐம் கோயிங் டு ஜஸ்ட் கமெண்ட் இட். அண்ட் இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் Tailwind CSS. tailwindcss.com, get started using Gmeet. ஸோ இது ஆல்ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் npm இது பண்ண போகிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் கில் திஸ் செக்ஷன் பை Ctrl+C, பேஸ்ட், என்டர். ஸோ இது வந்து Tailwind CSSம் சரி, அப்புறம் அதுக்கான ப்ளகினும் சரி இன்ஸ்டால் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம டேரெக்டாக வந்து v.config ஃபைல் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட் ஒன், v.config.js. ஸோ இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக, இல்லை ஜஸ்ட் ஐ வில் காப்பி பேஸ்ட் எவ்ரி திங் ஹியர். பர்ஃபெக்ட். கொஞ்சம் ஸ்பேஸ் ஆல் நீங்கள் வந்து கோட் ஃபார்மேட்டிங்கை நீங்கள் டெவன் பண்ணிடலாமல் டேரெக்டாக நீங்கள் இங்கே கோட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ யூ ஹேவ் டு காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர் இன் தி still.css. சூப்பர். நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த இதில் லிங்க் பண்ணணும் உங்களோட இதில். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் HTML வந்து இங்கே வந்து ஐம் கோயிங் டு லிங்க் இட். ஸோ Tailwind CSS அப்படின்னு போட்டுட்டு இது கரெக்டாக எங்கே இருக்குது, இது சோர்ஸ்குள்ளே Tailwind CSS கரெக்டாக தான் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபேப் ஐக்கான் இல்லை, அதனால் ஐ வில் ஆல்சோ ரிமூவ் திஸ் கோட். ஓகே, ஸோ இது பண்ணிவிட்டோம்னா என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் கமெண்ட் இட். ஓகே, நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா கோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எப்போ கமிட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, நாலேஜ் தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வென் யூ மேக் அ குட் சேஞ்ச் அந்த சமயத்தில் நீங்கள் கமிட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், வில் ஜஸ்ட் கமிட் இட். git init, git add all, ஓகே, git commit initன்னு வைக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ கேன் எய்தர் புஷ் இட் டு GitHub ஆர் GitLab, உங்கள் இஷ்டம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கோ டு GitHub அண்ட் ஐ ஆம் கோயிங் டு புஷ் இட். ஓகே, அண்ட் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் என்னென்னா, நான் வந்து என்னோடய டெவலப்மெண்ட்டை ஃபாஸ்டர் ஆக்கிறதுக்காக ஐ ஹாவ் அ CLI இன்ஸ்டால்ட் விச் இஸ் கிட் அப். ஓகே, GitHub CLI வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து இதான் என்னோடய வெர்ஷன். ஸோ இதை வச்சு நீ என்ன பண்ணலான்னா யூ கேன் டேரக்ட்லி கிரியேட் ரெபாசிட்டரி ஆஃப் GitHub இன் யோர் டெர்மினல் இட்செல்ஃப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் git repo create அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக் கேட்கும். ஸோ வாட் யூ வாண்ட் டு டூன்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு புஷ் மை எக்ஸிஸ்டிங், ஏன்னா நான் ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன் லோக்கலில் கிட்டில் இருக்கு இல்லையா. ஸோ ஐம் கோயிங் டு புஷ் இட் டு மை லோக்கல் ரெபாசிட்டரி டு GitHub. என்டர். ஸோ பார்த்து லோக்கல் ரெபாசிட்டரி டிஃபால்ட்டாக டாட் இருக்குது. டாட்னு அர்த்தம் இட் மீன்ஸ் கரண்ட் டைரக்டரி. என்டர். ஸோ நேம் கேட்குது, லெட் இட் பி ஆஸ் இட் இஸ்.
அண்ட் ஆத்தர் தரேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து சிம்பிள் க்ளோன் ஃபார் லேர்னிங் பர்பஸஸ். ஓகே, அண்ட் பப்ளிக்காக வேணும் ப்ரைவேட்டாக வேணுமா கேட்குது. ஐ கோ வித் பப்ளிக். நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் பப்ளிக்காக பண்ணுங்கள், தட் வில் பி ஃபைன். ஸோ ஒரிஜினல் நேம் கேட்குது, எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுங்க. சூப்பர். ஒன்ஸ் எவ்ரி திங் ஹஸ் பின் டன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் GitHub and you can just browse it. ஓகே, ஸோ நான் சின்ஸ் ஆல்ரெடி நான் GitHub சேலை வச்சுருக்கனால ஐ கேன் டைரக்ட்லி கிவ் GitHub browse which will automatically open my repository in internet. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து யூ ஷுட் ஆல்சோ கான்ஃபிகர் இன் Vercel Netlify வாட்ஸ் எவர் விச் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோயிங் டு கோ டு Netlify for now. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் வந்து நிறைய வச்சுருக்கேன். netlify.com. ஏன்னா Vercel நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அதனால் இது Vercelல வேண்டாம். நீங்கள் வந்து யூ ஷுட் deploy it in Vercel. ஓகே, that's a good thing. Add new repository, import your existing project, GitHub. ஓகே, லாகின் பண்ண சொல்லுதா? ஓகே, ஆல்ரெடி லாகின் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட். இப்போ ஐ ஹவ் டு செலக்ட் மை ப்ராஜெக்ட் விச் இஸ் ப்ராஜெக்ட் என்னது, Gmeet. ரைட், ஸோ இதுதான் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் GitHub பேஜஸில் பண்ணுறதோட இது என்ன அட்வான்டேஜஸ்னால் நீங்கள் நிறைய கான்ஃபிகர் பண்ணணும் மேனுவலாக GitHub பேஜஸ் அப்படின்னா. ஓகே, திஸ் திங் கேன் பி டன் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, பட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் நீங்கள் வந்து GitHub பேஜஸ்க்காக போட்டுக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நீங்கள் சின்ன விஷயங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஏபிள் டு அப்டேட் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வில் ஹேவ் அ ப்ராஜெக்ட் நேம் விச் வில் ஹேவ் Gmeet clone. ஓகே, Gmeet clone CDN போட்டுக்கிறேன். ஓகே, தட் வில் பி ஃபைன். ஓகே, சூப்பர். மற்ற கமெண்ட்ஸை டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஐடென்டிஃபை அண்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக் டிப்ளாய் இட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் டிப்ளாய்மெண்ட். அண்ட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் ஃபைன். ஐ வில் க்ளோஸ் திஸ் ஃபார் நவ். ஓகே, ஆல்ரைட். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட். ஓகே, இது மாதிரி நம்ம வரி பண்ணி தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து GitHub நம்மளோட Netlifyல புஷ் பண்ணிக்கும். இப்போது நம்ம கோட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ ஷுட் ஆல்ரெடி உங்கள் டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கெச் பண்ணிவிட்டு பண்ணணும், கரெக்டாக? பட் நான் ஆல்ரெடி GitHub மீட் தான் நான் வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் நான் எப்படி பண்ணணும்னா ஐ கேன் ஆல்சோ விஷுவலைஸ் இன் 2 ways. ஒன்று வந்து என்னோட கண்ணு மூலியமாக நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ கேன் யூஸ் மை சென்ஸ். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெவ் டூல்ஸில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ அண்ட் சஜஷன். ஓகே, ஸோ இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் கிளிக் ஆன் தி எலமெண்ட் அண்ட் இங்கே போனீங்கன்னா அந்த எலமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ யூ ஹவு தே ஹவ் ஸ்ட்ரக்சர் தி டாக்குமெண்ட்ஸ். ஸோ இட் வில் கிவ் யூ அன் ஐடியா. ஓகே, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்தீங்களா ஹெடர் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் டிவிஷனுக்குள்ளே அதை அப்படியே பிரிச்சிருக்காங்க, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம அதே தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஷூருங்க, லெட் மீ ஹாவ் அ மெசேஜ் கம்மிங் அப். விஷயம் ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஸோ இது வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் அண்ட் இது வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு ஹேவ் மை கண்டென்ட்ஸ் ஹியர், ரைட்? ஸோ என்ன பண்ண போகிறேன், ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சிம்பிளாக ஹெடர் டேக் போட்டுக்கிறேன். இங்கே ஹெடர் கண்டென்ட்டில் இந்த டாப் ஹெடர் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் 2 sections ஹியர். ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒன்று இது இருக்க போகுது, ரைட்டில் வந்து இது இருக்க போகுது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு மெயின் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இல்லைனா மெயினுக்கு நம்ம வந்து பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். சூப்பர், லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் ஐ திங்க் இன்னும் எனக்கு GitHub கோப்பையில் வந்து காமிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். அதை வந்து டேரெக்டாக ஐ வில் ஜஸ்ட் டிசேபிள் இட். டிசேபிள் ஆகி தான் இருக்குது, பட் ஸ்டில் ஃபார் சம் ரீசன் ஷோயிங் மீ சம் சஜஷன்ஸ். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான். ஸோ இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா ஹூவர் பண்ணும்போது இட் இஸ் ஹேவிங் அன் எஃபெக்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு புட் அ டிவிஷன் ஹியர். எல்லாமே டிவிஷன் போடுறேன். ஸோ மேஜராக செப்பரேஷன் பாருங்கள், இது ஒரு செப்பரேஷன், இது ஒரு செப்பரேஷன், கரெக்டாக? ஸோ இந்த செப்பரேஷனுக்கான டிவ் தான் இந்த டிவ்.
அண்ட் இதுக்கான செப்பரேஷன் வந்து இந்த div. ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே ஐ ஹாவ் அ ஹாம்பர்கர் ஐகான். ஸோ எப்படி எடுக்கலாம் ஐகான்ஸை டேட்டான்னு கிளிக் பண்ணிட்டு க்ளோன் தான் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இன்ஸ்பிரேஷனாக அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். வி ஹேவ் SVG இமேஜ், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் கோ ஹியர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர், லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் வருதா செக் பண்ணி பார்த்துக்கலாமா? எங்களோட ப்ரிவ்யூ எங்கே இருக்குது? ப்ரிவ்யூ ரன் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்டை ரன் பண்ணல. npm run dev அண்ட் டேபில் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. கிளிக் பண்ணலாம். சூப்பர், இதான் நம்மளோட அவுட்புட். நம்ம அவுட்புட் இங்கே லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா ஹாம்பர்கர் ஐக்கன் வந்துச்சு, பட் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நம்ம பெருசாக தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், we have to write our CSS code accordingly. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே போடுறேன். அகெயின் இந்த டிவிஷனுக்குள்ளே வந்து I'm going to have, இல்லைன்னா வந்து SVG கூட I can have a class. ஸோ வித் வந்து மேபி I should have 5. ஷூட் பார்க்கலாம். 5 பார்த்தீங்களா, குட்டி ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குது பார்க்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? அதனால் மேபி I will have like 10, மேபி 8 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. I will go with 8 or 6. Okay, I will go with 6. Next என்ன இருக்குது, we have a logo. ஸோ logo என்ன பண்ணுறேன், அதே மாதிரி I'm going to just copy this logo. அது இமேஜாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், I'm going to just copy this Google logo வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். அதனால் என்ன பண்ணுறேன், இமேஜை வந்து கிளிக் பண்ணுறேன், which open in new tab. இப்போ நான் இந்த இமேஜ் URL வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன் இங்கே. ஓகே, இமேஜ். ஸோ இது வந்து கூகுள் இமேஜ் இல்லையா, கூகுள் இமேஜ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு அவுட் பாருங்கள். பர்ஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து கூகுள் மீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் எலிமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி we can use a span called meet. சூப்பர், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் கனெக்ட் முடிஞ்சிச்சா, அதே மாதிரி ரைட் கனெக்ட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், I'm going to have a padding. ஸோ டோட்டலாக ஹெட்டருக்கு நான் வந்து I'm going to have a class of padding x. நான் வந்து இண்டிவிஜுவலாக தரேன். எப்போவுமே உங்கள் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேடிங் தர மாதிரி இருக்கும், ஒய் ஆக்சிஸில் கம்மியாக தான் தரணும். ஏன்னா அப்போ தான் அந்த பார்க்க நல்லாயிருக்கும். கரெக்டாக? அதனால் பி ஆக்சிஸில் வந்து I will give you 10, PYயில் வந்து I will maybe 3. செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3ன்னும் போது டாப் அண்ட் பாட்டம் எல்லாமே 3 வரும் இல்லையா? ஃபைன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருக்கு, பட் இந்த ஸ்பேஸை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, ஒன்லி வென் வி ஆர் லைக் ஹேவிங் அ கலர், ரைட்? நான் என்ன பண்ணுறேன், பிஜி ஆஃப் ப்ளூ ஆஃப் ஒரு 50 போடுறேன், சும்மா ஷேட் தெரிஞ்சதுக்காக. லைட்டான ஷேட் தெரியுதா உங்களுக்கு? அதுக்காக நம்ம விஷுவலாக தெரியும், ஏன்னா எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுனால. இப்போது இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் ஆக்கணுமா, பக்கத்தில் ஆக்கணும். என்ன பண்ணணும், ஸோ we have to go to division here, class, and in fact நான் மேலே கூட நான் வந்து I can have a flex, இல்லைனா வந்து கீழே வச்சுக்கிறேன். இப்படிக்கு ஒன்றுனா போகலாம், flex and item center வச்சுக்கலாம், பிகாஸ் பர்டிகுலர் நான் ஒன்று அதுக்காக. லெட் சேவ் திஸ், ரிஃப்ரெஷ். எனக்கு ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலை, பிகாஸ் இது இந்த நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து இது கீழே போடணும், ஏன்னா அப்போ தான் அந்த சைல்டுக்குலாம் ஆஃபிட் ஆகும் இல்லையா? ரிஃப்ரெஷ், பர்ஃபெக்ட். இப்போ அழகாக வந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஸோ வி ஹாவ் அ அவுட்லைன். ஸோ பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, லைக் அந்த இமேஜ் கொஞ்சம் குறைப்போம். இமேஜ் வந்து நம்ம குறைக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ டு இமேஜ். இங்கே வந்து கிளாஸை வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ வித் ஆஃப் மேபி 8 ரொம்ப சின்னது நினைக்கிறேன். எஸ், maybe I will go with 20, 32 will be 32 is working நினைக்கிறேங்க. இல்லை ஆல்சோ we can, do we have 28, 30 இருக்காது, அதனால் 28 வச்சுக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ லைட் அண்ட் சேஞ்சஸ் வரும். அண்ட் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் இருக்குது இல்லையா, நீங்கள் அதே எக்ஸாக்டாக கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா you will have a width, ரைட்? ஸோ இதுதான் உங்களோட வித். இது 124 பிக்சல் இருக்குது இல்லைங்களா? ஸோ பட் இங்கே பூஸ்டரில் பார்த்தா 125 பிக்சல் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் யூஸ் சம் ஆர்பிட்ரரி வேல்யூஸ். ஓகே, ஸோ டெய்ல்விண்டில் ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் இருக்குது, இட்ஸ் கால் ஆர்பிட்ரரி. ஸோ விச் மீன்ஸ் லைக் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த வேல்யூஸ் பதிலாக, ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ் பதிலாக நீங்கள் வந்து மேனுவலாக உங்களோட கஸ்டம் வேல்யூ போடுறீங்க அப்படின்னா, யூ கேன் புட் இட் லைக் திஸ். ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் பிக்சல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 பிக்சல் இல்லை பர்சன்டேஜ்லையோ இல்லை எம்லையோ அவங்க நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட சேல்ஸஸ் யூனிட்ஸை பேஸ் பண்ணி. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு யூஸ் தட் சேம் டு 124 பிக்சல். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்களா சேமான ஒரு இதில் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸு. ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம், நம்ம நீங்கள் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும் போதே மைண்டில் யோசிங்க, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு 4 வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ 4 கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா? எஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது வெர்டிகல் என்ன இருக்கான்னு பாருங்கள்.
லெட்ஸ் கோ. ஐட்டம் சென்டர் வெர்டிகல் அலைன் இருக்குது. பர்ஃபெக்ட். அண்ட் மற்ற விஷயங்கள் லைக் லோகோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீட். ஓகே, மீட்டை வந்து கண்டென்ட் அப்படியே இருக்கணும், நம்ம அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் முடிச்சாச்சா, இப்போ செகண்ட் டிவிஷன் வரலாம். என்னது இது? ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் திஸ் திங். இது டெக்ஸ்ட் அப்படியே நான் வந்து ஒன்றா போட்டுக்கிறேன். இது இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க ஒரு டிவிஷன் ஸ்பேனாக போட்டிருக்காங்க, பிகாஸ் ஒரு ஃபங்க்ஷனாக அது வந்து இட் வில் கெட் அவர் கரண்ட் டேட். பட் நம்மள அதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் என்டர் தி வேல்யூஸ் ஹியர். ஸ்பேன். ஸோ 12:1 டைம் வந்து மேபி நம்ம பண்ணும்போது இட் வில் பி அரௌண்ட் 1 நினைக்கிறேன். 1:12:30 PM போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டாட் வருது. ஓகே, டாட் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஃபைன் டாட் வேணாம், நான் going to re-improvise it. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வந்து ஸ்பேமில் வந்து I'm going to have ஃப்ரைடே வச்சுக்கலாம். நாளைக்கு ஃப்ரைடே December 5th நாளைக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனுக்குள்ளே, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றா இருக்கு இல்லையா? ஸோ இது நான் செப்பரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிவிஷன் ஆக்கிக்கலாம், இது டிவிஷன் ஆக்கிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி I am going to have it like a division here and another division here. டிவிஷனுக்குள்ளே இந்த ஐக்கன் போட போகிறேன். ஸோ ஐக்கன் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் அதே மாதிரி I'm going to just click on that and it will give you me இது வந்து ஒரு ஐகான், கூகுள் மெட்டீரியல் ஐகான்ஸ்லேருந்து வருது. ஓகே, ஸோ நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் டேரெக்டாக I will go to my icons.js.org. இங்கே வந்து I'm going to give கூகுள் மெட்டீரியல் போட்டிங்கன்னா I think it should come நினைக்கிறேன். இதுதான். இதுக்குள்ளே வந்து அவங்க என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே யூஸ்டு இந்த கலர் ஹிடன் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இது வந்து ஹெல்ப் அவுட்லைன் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அதோட கோடு. ஸோ இப்போ நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் வரல, பட் மேபி அண்டர்ஸ்கோர் ரிமூவ் பண்ணிடலாம். அவுட்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துச்சு. இதுதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எஸ்பிஜே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். பட் ஐ திங்க் இது கூகுள்னால என்ன பண்ணுறேன்னா வில் டூ ஒன் திங், நான் டேரெக்டாக வந்து கூகுள் மெட்டீரியல் ஐகான்ஸ் வந்து சிடிஎன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, கூகுள் மெட்டீரியல் ஐகான்ஸ் சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், சைபர் நெட்வொர்க்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஆன்லைனில் லைக் இஃப் யூ வாண்ட் டு கெட் தட் ஐகான்ஸ் அப்படின்னா அதுக்கான யூஆர் தான் இந்த சிடிஎன். ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க, இது கிளிக் பண்ணி பார்க்கலாமா? எஸ், இதுதான். இது காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்மளோட இமேஜஸில் உங்கள் லோட் பண்ண இமேஜஸ்க்கு அப்புறமா நீங்கள் போடணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, மெட்டீரியல் ஐகான்ஸ் சூப்பர், பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணலாம், நான் டேரெக்டாக அந்த ஐகான்ஸ் வேணும் அப்படின் போது ஜஸ்ட் அதுக்குள்ளே போயிட்டு ஐ கேன் ஹாவ் தட் நேம் விச் இஸ் மெட்டல் ஐகான்ஸ். இன்னொன்று, நிறைய பேருக்கு மெட்டல் ஐகான்ஸ் என்ன ஐகான்ஸ் இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பேக்கேஜ் நம்ம கால் பண்ணிவிட்டு ஷீட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ அன் ஐடியா, இட் வில் ஓப்பன் அ பேஜ். இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஐகான்ஸை. ஓகே, எனக்கு வேண்டிய என்னது, அவுட்லைன், ஹெல்ப். ஸோ ஹெல்ப். ஓகே, இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். ஸோ வி நீட் ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் கோட், டேரெக்டாக அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ரிஃப்ரெஷ். ஓகே, வரல, மேபி லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அகெயின் அண்ட் லெட்ஸ் மேக் ஷுர் எல்லாம் லிங்க் ஆகிருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இது ஸ்பேஸிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, ஐ திங்க் வரல. மேபி முன்னாடி நம்ம போடணுமா, அவுட்லைன், மெட்டீரியல் அவுட்லைன் என்ன போட்டிருக்கோம், மெட்டீரியல் காணுமேங்க இங்கே, மெட்டீரியல் சிம்பிள்ஸ் அவுட்லைன். ஓகே, மேபி அவங்க டிஆர். ஓகே, ஸ்டாட்டிக் ஐக்கானுக்கு எப்படிக்கோ போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். தேர் மல்டிபிள் வேஸ் ஹியர். ஸோ இது காப்பி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது. அண்ட் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதுதான், எதுவுமே லைக் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கோமா. நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, டிக்கெட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது மாதிரி. ஸோ தேர் ஆர் செவரல் வேஸ் டு அக்கம்ப்ளிஷ் தி சேம் திங். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக எது உங்களுக்கு ஈஸியராக இருக்கோ அதை நீங்கள் பண்ணணும் வித் சேஃப்டி. ஓகே, ரைட். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வி ஆல்சோ ஹேவ் அன் ஐகான் கால் திஸ் மெசேஜ். இது பேர் நான் மெசேஜ் நினைக்கிறேன், சப்போர்ட்னு வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி இப்போ எனக்கு சீட் கோட் தெரியும் இல்லையா, அதனால் டேரெக்டாக வந்து சீட் பண்ணலாம். அதை இதை வந்து யூ ஷுட் பி சப்போர்ட் சேவ் பண்ணிங்கன்னா. ஐயோ வரலையே, மேபி நான் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அன்பு அது ரிப்போர்ட் அன்பு, ஃபர்ஸ்ட் எடுத்தது சப்போர்ட் அன்பு. அப்படியா?
இது சப்போர்ட் டிவிஷன் கிளாஸ் அது. ஓகே, இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே இருங்க, லெட் மீ செக் திஸ். இது என்னது வருது? ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் இல்லை, பட்டனுக்குள்ள வி ஹாவ் இதுதான் ஃபீட்பேக். பார்க்கலாம். ஃபீட்பேக் கூட வரல. மேபி இங்கேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான கூட பார்க்கலாம். ஃபீட்பேக், திஸ் இஸ் த ஃபீட்பேக். மேபி சிம்பிள்ஸ் யூரல் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஐகான்ஸ் நேமே, அதுதான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அது வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ரிமூவ் தட். ஐகான் நேம் ஜூம் பண்ணிட்டா எனக்கு வருதான்னு பார்க்கலாமா? எஸ், வருது பாருங்கள். ஸோ இப்போ என்னன்னா நம்ம இது போடும்போது வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஜஸ்ட் கெட் ஓகே எனக்கு ஹெல்ப் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இது ரிமூவ் பண்ணிட்டோன்னே இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா நேம்ஸுமே இதில் வரும். ஃபைன். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸு. இது என்னது? மோஸ்ட் டைம்ஸ் இது வந்து இட் வில் பி இன் செட்டிங்ஸ் தான். ஸோ நான் அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் டூப்ளிகேட் திஸ் லேயர், செட்டிங்ஸ், சேவ் அண்ட் ஊப்ஸ் திருப்பி என்ன ஆயிடுச்சு? திருப்பி அது வந்து ஆட்டோ ஃபில் ஆயிடுச்சு. அதுதாங்க ஏஐ பண்ணுற வேலை. ஓகே, ரெஃப்ரெஷ். பர்ஃபெக்ட், வேலை செஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு? வி ஹாவ் அ திஸ் ஐகான். ஸோ இது என்ன பண்ணலான்னா இது வந்து இது எஸ்விஜி வச்சுருக்காங்க இல்லையா? யூஸ் தி எஸ்விஜி, சேம் எஸ்விஜி. ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு டிவிஷனில் போட போகிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு டிவிஷனில் போட போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் இட் இன் அ டிவிஷன் ஹியர். இதில் இந்த எஸ்விஜி இமேஜை போட்டலாம் அண்ட் இமேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக் எடுத்துச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து என்னோடய இமேஜ் சேவ் பண்ணி பார்க்கலாருங்க எப்படி வருது. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், அதை நான் வந்து சின்னதாக்கிடலாம். ஸோ இதில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் a class of with 6. okay, so perfect. refresh, maybe image இது எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இனிமேல் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ஐக்கானா? ஆல்ரைட். அப்போ இந்த இது எதுக்கு? மேபி அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் கரெக்டான இமேஜ். பட் refresh, maybe height of 6. ஓகே, மேபி கிளாஸ் அதெல்லாம் தேவையில்லை, இது ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாது ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுக்கு? ஒருவேளை இது சைஸே அவ்வளோ பெருசாக இருக்குதோ? மேபி இல்லையே. இட் ஷுட் கம். மேபி இதுதான் செக் பண்ணிட்டுக்க. ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ கலர் தெரியுதுக்காக. ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ கலரும் தெரியுது. மேபி இங்கே அவங்க ஹார்ட் கோட் பண்ணுறாங்களான்னு தெரியல. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து இது பண்ணி பார்க்கலாம். மேபி அன்பு கிளாஸ் 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கு. அது ஃபர்ஸ்ட் உள்ளது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரெண்டாவது உள்ளது வராது. என்னது? கிளாஸ்ன்றது 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் யூ ஷுட் ஓவர் ரைட் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஓகே, மேபி ப்ரியாரிட்டி அது எடுத்துக்கிச்சான்னு தெரியல. பட் ஸ்டில் யூ ஷுட் ஆல்சோ ஒர்க். இட் ஷுட் ஓவர் ரைட். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இஃப் ஐ கோ அண்ட் இன்ஸ்பெக்ட். ஓகே, பட் இன்ஃபேக்ட் இது வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். பட் ஏன் ஃபார் சம் ரீசன் பண்ணலன்னு தெரில. ரைட், ஓகே. ஸோ இப்படி வச்சுக்கலாம். நவ் இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட். சரி, இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? வி வில் பி செப்பரேட்டிங் தட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டாப்பில் இங்கே இருக்கு இல்லையா, நான் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வேலை முடிச்சவொன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வி கேன் மேக் சம் சேஞ்சஸ் ஆஃப்டர் பை. ஓகே, ஸோ இந்த டிவிஷனுக்கு வெளியில் தாங்க இருக்கணும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஜஸ்ட் கெட் ஆல் திஸ் திங். ஒரு டிவிஷன் முடிஞ்சிச்சா? முடிஞ்சுது. செகண்ட். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? டேரெக்டாக ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். சேர்த்துக்க விட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் ரைட் ஹெட்டர், ரைட் nav. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. லெஃப்ட் nav. சூப்பர். இப்போது நம்ம வந்து we have to give flux here, right? flux items center justify between தரேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு. இப்போ இது வந்து நம்ம சரி ஃப்ளக்ஸ் ஆகணும் ஒன்று ஒன்றா. ஸோ என்ன பண்ணுறேன், செகண்டில் வந்து அதே மாதிரி ஐ மீன் டு கிவ் flux items center justify between. ஸோ ரிஃப்ரெஷ். பர்ஃபெக்ட் வந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல, என்ன பண்ணிக்கலாம் நம்ம? அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 மேபி. ஓகே, கொஞ்சம் செப்பரேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ ஒன்றுனா இதுக்குள்ளேயும் போய் நம்ம ஒன்று மாடிஃபை பண்ணணும். அது நம்ம ஒன்றா பண்ணிடலாம். இருக்குது, குயிக்காக பண்ணிடலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதா? ஸ்பேஸ் இருக்குது. we can also have a class
அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் நீங்கள் ஒன்றுனா மேனுவலாக நீங்கள் வந்து பேடிங் ரைட்னு தரலாம். பட் நான் வந்து ஐம் கோயிங் டு கிவ் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபார் நோ. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் 3 ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர். அதே மாதிரி சேம் கிளாஸ் வந்து யூனிஃபார்மாக நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த எஸ்பிஜி இமேஜில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் இங்கே இருக்கணும். இந்த ஐகான் வந்து ஷுட் ஹேவ் ரிஃப்ளெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். அதே மாதிரி whenever you're using a flex, try to use the item center. இல்லைனா வந்து உங்கள் அலைன்மெண்ட் அந்த இஷ்யூ வந்து அப்பப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த இது வருது. இப்போ இதுக்கப்புறமா வந்து ஐ வாண்ட் மை இமேஜ், ரைட்? இது என்னோட இமேஜ். ஸோ இது நாங்கள் போகிறேன். ஸோ இமேஜை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, வி ஆர் யூஸிங் திஸ் திங். ஸோ ஒரு எப்படி பண்ணிக்க பார்க்கலாம். இது ஒரு எஸ்விஜி தாங்க. ஸோ எஸ்விஜி இமேஜில் தே ஹேவ் புட் தி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. காப்பி பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மேபி தே ஹேவ் பி யூஸிங் சர்டன் திங்ஸ். பட் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஐ வில் ஜஸ்ட் யூஸ் மை இமேஜ். ஸோ விச் இஸ் GitHub இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி அசஸ் பண்ணுறது, https github.com/anburocky3 என் யூசர் நேம் .png, அப்புறம் அதே மாதிரி என்னோட நேம். பர்ஃபெக்ட். ஸோ சூப்பர். வந்து ஷேப் சைஸ் பண்ணிக்கலாமா? நான் பண்ணுறேன் கிளாஸு. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் மை சைஸ் ஆஃப் வித் மேபி 8. ரவுண்டட் வந்து ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து அதுக்கு அந்த ஃபுல் ரவுண்டட் வரும் எனக்கு. சூப்பர், வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், அகெயின் இங்கே நான் வந்து ஐ ஹேவ் டு யூஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர். ஜஸ்டிஃபை எல்லாம் விட்டுலாம் வேணாம் எனக்கு. ஐ வில் ஜஸ்ட் யூஸ் ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 மேபி. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் லைட்டாக அந்த எஃபெக்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ மேஜர் கன்சென்ட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ நான் பேக் ஹேண்டில் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க வேறு மாதிரி இருக்கும். பட் ஐம் கோயிங் டு ஹேவ் மை ஓன் இன்ஸ்பிரேஷன். அதனால் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இங்கே இருக்கிற கலரில் நான் வந்து ஏதாச்சும் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கோ ஹியர். ஸோ அதான் சொன்னேன், எப்போயுமே நீங்கள் ரிப்ளை பண்ணால் சேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஆல்சோ ஹேவ் யுவர் ஓன். லைக் இன்வென்ஷன் வந்து க்ரியேட்டிவிட்டிலேருந்து தான் வரும். அதனால் ஜஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கோ வித் அன் எல்லோ, மேபி டார்க் ஆக்குறத மேபி. ஓகே, எல்லோ ஈஸியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் இப்போது இந்த எல்லோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை கலர்ஸ். அது வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் 200 அப்படின்னா டார்க்காக இருக்குது. ஓகே, ஐ வில் யூஸ் ஆரேஞ்சுனா. பட் நீங்கள் லோகோ யூஸ் பண்ணும்போது லோகோவில் என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலரை ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். ஓகே, ரைட். Just a minute, let me have coffee. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணலாங்க? எனி ஐடியாஸ்? அந்த பிக்சர்ஸ் ஸ்லைடு இருக்குல்ல அன்பு, அது கூட வேற எதனா பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த பார்டர் போடலாமா கீழே சின்னதா? அப்படியும் போடலாம். பட் நான் கலர் மாற்றும் போது பார்டர் வந்து அது சரியாக உட்காராது. இட் ஓன்ட் பி க்ளீன். பார்டர் பாட்டம் லைட்டாக அப்படி பண்ணால் டிஃப்ரென்ஸ் எடுத்துரும்ல, அதுக்காக சொன்னேன். நான் வந்து ஒயிட் வைக்கிற வச்சுக்கோங்களேன், அப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேபி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வென் வி யூஸிங் அ டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது வச்சுக்கோங்க, நீங்கள் பார்டர் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா சம் வாட் வந்து ஓல்டு டிசைன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த கிளாஸி லுக் மாறாது. மேபி இந்த கிளாஸி எஃபெக்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி எதுங்க எப்படி வச்சுருக்காங்க இவங்க, ஃபுல்லாக ஒயிட் வச்சுருக்காங்க. சரி சரி, ஃபஸ்ட் டைம் கனெக்ட் முடிவு பண்ணிடலாம், அப்புறம் டிசைன் ஒன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை முடிவு பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யாரோ கேட்டிருந்தீங்க லைக் ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு வெப்சைட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூ ஹேவ் அ டூல் விச் இஸ் டெவ் டூல் இல்லையா? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போங்க. அண்ட் இது எலமெண்ட்ஸில் வி ஹேவ் அ கம்ப்யூட்டர் டேப். அதற்குள்ளே போனீங்கன்னா யூ வில் ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் ஹியர். இதில் வந்து கம்ப்யூட்டர் என்ன அர்த்தம்னா, ஸோ ப்ரௌசர் வந்து புரிஞ்சு வச்சுட்டு அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கோட் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் இல்லையா? அதுதான் புரிஞ்சு வச்சுருக்குது. ஸோ இங்கே போட்டிங்கன்னா தே ஆர் யூஸிங் ரொபேட்டோ ஃபாண்ட். ஓகே, ஸோ ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், ரொபேட்டோ யூஸ் பண்ணதால வி ஹேவ் டு யூஸ் தி சேம் ரொபேட்டோ ஃபாண்ட். ஸோ இப்படி பண்ணணும், நம்ம கூகுள் ஃபாண்ட்ஸ் போங்க, கூகுள் ஃபாண்ட்ஸ் கிளிக் ஆன் தட், ரொபேட்டோ இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் யூஸ் format whichever is convenient for you. I'll just click on get font
And for now I don't want this font achieve வேணாம் எனக்கு ரூம் பண்ணிக்கிறேன். ரொபாட் இருக்கட்டும். Get embedded code and I have to link that accordingly, right? So just என்னோட CSSக்கு முன்னாடி அதை நான் போட்டுக்கணும். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் let's save this. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ நீங்கள் மெட்டில் ஐக்கான்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் ஓவர்ரைட் பிஃபோர் யுவர் ஸ்டைல். எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, பண்ணும்போது இது வந்து ஓவர்ரைட் பண்ணிடும். அதனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் CSS எல்லாமே நீங்கள் டாப்பில் போடுங்க, மற்ற விஷயங்கள் நீங்கள் உங்களோட ஸ்டைல் வந்து நீங்கள் கீழே போடுங்க. அதுதான் குட் ப்ராக்டிஸ். ஓகே ஃபைன், லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகவில்லை? ஏன் ஒர்க் ஆகலை? இன்னும் ஃபாண்ட் ஃபேமிலி அசைன் பண்ணல. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாருமே வந்து தே வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டைல் சைஸஸ் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுவீங்க இல்லையா, பட் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூ கேன் ஆட் யுவர் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் Tailwind CSSல Tailwind CSS ஆட் அவர் ஓன் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இட் வில் லோட் ஃபாண்ட், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ லோட் யூர் URLs லைக் தட் which is also fine for us. ஓகே, அண்ட் Tailwind CSS கான்ஃபிக் பண்ணணும்னு போட்டிருக்கு. நான் வந்து Tailwind CSS 4ல் தான் இருக்கும் நம்ம இல்லையா, 4.2 சம் வாட்டில் இருக்கும், 4.1லேயே இருக்கும் சம் வாட். சரி, நம்ம வெப்சைட் போயிடலாம். இங்கே எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து they will be having, we can use this font like that. ஓகே, ஸோ எப்படி நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இஃப் யூர் லோடிங் ஃபாண்ட் ஃப்ரம் சர்வீஸ் லைக் கூகுள் ஃபாண்ட்ஸ் மேக் ஷூர் டு புட் தி இம்போர்ட் அட் தி வெரி டாப் ஆஃப் தி CSS ஃபைல். ஸோ எம்பர்ட் பண்ணாமல் we're going to use the CSS method which is import. ஸோ இம்போர்ட் கோட் டேட்டா எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு டாப்பில் போயிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, ஸோ டேரெக்டாக இந்த தீமோட லேயரை நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் தான் தீம் இல்லையா, தீமை கால் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு, இது ஆப்ஜெக்டாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு ஸ்டைல், ஆனால் லேட்டர் ஆன் Tailwind will compile it. ஓகே, ஸோ Tailwind பற்றி தெரியாதவங்க we going to put a dedicated course on that, and Internship லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நாலேஜ் அவங்க வந்து ஷேர் பண்ண போது கிடையாது அப்படின்னு, ஏன்னா டைம் கிடைக்காது எங்களுக்கு. ஆனால் அந்த Tailwind CSS கோர்ஸில் we will be mastering the design concept. ஓகே ஃபைன். ஸோ இப்போது உங்கள் ஃபாண்ட் நேம் இப்படி இந்த ஃபார்மேட் தந்துக்கலாம் நீங்கள். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் நேம் ப்ரிஃபிக்ஸ் இதுவும் குட் ப்ராக்டிசஸ் இல்லையா. ஸோ ஃபாண்ட் ப்ரிஃபிக்ஸ் உங்கள் நேம் போட்டுட்டு, ஸோ இதை நீங்கள் கால் பண்ணால் நீங்கள் எப்படிலாம் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது போட்டுப்பீங்க. போட்டுட்டிங்களா, சேவ் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஆல். இப்போது எங்கெல்லாம் வேணும் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் இட் ஒன்ட் ஒர்க். ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இட் வில் ஜஸ்ட் கிரியேட் எ ஃபாண்ட். ஓகே, இது நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, உங்கள் பாடி தானே ஃபுல்லாக வேணும். ஸோ பாடியில் போய்ட்டு டேரெக்டாக கிளாஸில் போயிட்டு கிளாஸ், ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்னு போடும்போது we have many things, பட் எக்ஸ்ட்ரா பார்த்தா we have a roboto now. ஓகே, ரொபாட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், லெட் சேவ் திஸ், செக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எல்லாமே ரொபாட்டோ ஃபாண்ட்டில் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி வேணால் பார்க்கலாம் நீங்கள். லெட் சே இதை என்ன பண்ணுறேன், நான் மிஸ்டேக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வேறு ஃபாண்ட்டில் இருக்கா, இது பாருங்கள் வேறு ஃபாண்ட்டில் இருக்கா, இப்போ ரொபாட்டோ யூஸ் பண்ணால் இப்போ ஃபாண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம் லைக் இது இங்கே தான் வருதான்னு கேட்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா, அன்புன்னு போடுறேன், லெட் சேவ் திஸ் அண்ட் இப்போ போயிட்டு ஃபாண்ட்டுக்கு பதிலாக போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் அன்பு. ஓகே, ஸோ உங்களோட ஓன் நேம் நீங்கள் தந்துக்கலாங்க, சரியா. ஸோ ஐ வில் யூஸ் ரொபாட்டோ ஃபார் நவ் பிகாஸ் அதான் கரெக்டான ஃபார்மேட், ரொபாட்டோ. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து ஸ்டில் வி ஹேவ் சம் இம்ப்ரூவ்மெண்ட், ரைட். ஸோ பிகாஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும், அதில் சில விஷயங்கள் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம். ஸோ இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லெஃப்ட் நேவில் கலரை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கலர் ஃபார் நவ், ஐ வில் இட் பி ஒயிட் இட் செல்ஃப். மெயினாக நம்ம டிசைன் தான் பார்க்குறோம் இல்லையா, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த லோகோ பக்கத்தில் தான் வந்து வி ஹேவ் டு புட் தட் டெக்ஸ்ட், ரைட். ஸோ என்ன பண்ணுறேன், இமேஜுக்கு அப்புறமா இது வந்து ஐம் கோயிங் டு புட் இட் லைக் அ டிவிஷன் ஹியர். ஓகே டன். இப்போது இங்கே வந்து ஐ கேன் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸ், இப்போ பக்கத்தில் இருக்கும், அண்ட் ஐட்டம்ஸ் சென்டர் இருக்கணும், அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு 3 வைக்கிறேன், மேபி 3 அதிகமாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். பட் பிஃபோர் தட் நான் ஸ்பேன்லாம் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு ஆட் மை கஸ்டம் ஃபாண்ட் விச் இஸ் ஃபாண்ட் சைஸ். ஸோ டெக்ஸ்ட் வந்து பெருசாக ஆக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்எல் அப்படின்னு வரும் நினைக்கிறேன்.
பெருசாக இருக்கா? பர்ஃபெக்ட். அண்ட் ஃபாண்ட்டாக வேணும் இல்லையா? அதாவது ஃபாண்ட் செமி போல்ட் தந்து பார்க்கலாம். ஃபாண்ட் செமி போல்ட் ரொம்ப போல்ட்டாக இருக்குது. மேபி ஐ வில் ஹாவ் லைக் மீடியம். பட் லோகோ வேற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாமா? கலரும் சேஞ்ச் பண்ணுவோம் அன்பு. டெக்ஸ்ட் எஸ், கலரும் கலர் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட் என்ன லோடில் ஓகே ரொபாட்டில் தான் லோட் ஆகுது. ஸோ விச் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் ஸ்டில் எனக்கு இந்த வியூ மாதிரி இது வரல. மேபி இட்ஸ் பிகாஸ் தே ஹவ் பீன் யூஸிங் விச் கலர் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க ப்ராடக்ட் சான்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க ஒரு கலரு. ஸோ அதுதான் அதனால தான் அந்த கலர் உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். இருங்க, லெட் மீ சர்ச் ஹியர். ப்ராடக்ட் சான்ஸ், ப்ராடக்ட் சான்ஸ். மேபி இன்டர்னல் ஃபாண்டான்னு தெரியல. அது மேபி ப்ராடக்ட் சான்ஸ். ஆக்சுவலா கூகுள் சான்ஸ். இல்ல கூகுள் சான்ஸ். கூகுள் சான்ஸ் அது. இது சான்ஸ் ஃப்ளக்ஸா எப்படி சொல்றீங்க? ஃப்ளக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க பார்த்தோம் அன்பு கிரியேட் பண்றதுக்கு. அப்படியா? ரொம்ப டைல்விண்ட்லயே டிஃபால்ட்டா அந்த சான்ஸ் ரோபோட் எல்லாம் இருக்குல்ல? டிஃபால்ட்டாக ரோபோட் இருக்காது. சான்ஸ் வந்து இருக்கும். வில் அண்டர்லே லைக் ப்ரௌசர் பேஸ் பண்ணி இட் வில் ஆட்டோமேட்டிக்லி. ஏன்னா ப்ரௌசர் இன்பில்ட்டாக ஃபாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஃபாண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்க? கூகுள் ஃபாண்ட்ஸா என்ன சொன்னீங்க? கூகுள் சான்ஸ் அன்பு. கூகுள் சான்ஸா? கூகுள் சான்ஸ் 2 இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலையே. அது என்ன கூகுள் சொல்றீங்க? சான்ஸ் ஃப்ளெக்ஸ் தான். ஃப்ளெக்ஸ் தானா? ஆமா. சரி, நீங்கள் சொல்கிற ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சேம் திங் தான். ஐம் கோயிங் டு யூஸ் இம்போர்ட் மெத்தட். சேம் காப்பி இட். ஸோ இப்போ நீங்கள் வந்து திருப்பியும் நெக்ஸ்ட் டைமில் போடுவீங்கள, அப்படி போடக்கூடாது. பிகாஸ் ஸோ இந்த யூஆர்எல்லாம் பண்ணால் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் 2 ஃபாண்ட்ஸ், 2 or more ஃபாண்ட்ஸ், மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ரொபாட்டோ மட்டும் நமக்கு இதில் வாங்குகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கூகுள் ப்ளஸும் சரி ரொபாட்டோவும் சரி ரெண்டும் நம்ம ஒரே லைனில் வாங்குகிறோம். ஸோ அதனால் நமக்கு இது தேவை ரூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? ரொபாட்டோ வாங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி ஐ கோயிங் டு ஹேவ் அ ஃபாண்ட் கால் கூகுள் சான்ஸ் ஃப்ளெக்ஸ். அதே மாதிரி நேமுக்கு கன்வென்ஷன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட் வில் பி ஃபேர் எனஃப். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஐம் கோயிங் டு இதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபாண்ட் கூகுள் சான்ஸ் ஃப்ளெக்ஸ் போட்டு பார்க்கலாம். இல்லைங்க, லைக் ஸ்டில் ஐ திங்க் இந்த ஃபாண்ட் மாதிரி எனக்கு தெரியல. மேபி இது பெய்டான்னு தெரியல. சான்ஸ் ஃபாண்ட் because they have been using it's not licensed for personal commercial use. It's proprietary. Okay, இது வந்து it's not licensed for usage. அதனால் அப்படி வச்சுருக்கிறாங்க. Okay, maybe we have some other options, but ஆன்லைனில் ரெஃபரன்ஸ் கூட நம்ம பண்ணலாம். அன்பு கூகுள் ஃபாண்ட்ஸ் தனியா இருக்கும் அன்பு. கூகுள் ஃபாண்ட்ஸ் சர்ச் பண்ணாலே அதுலயே வரும் அன்பு எம்பெடட். இருங்க, லெட் மீ சர்ச். கூகுள் ஃபாண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண சொல்கிறீங்களா? ஆமா அன்பு. என்ன சர்ச் பண்ணணும்? ப்ராடக்ட் சான்ஸா? இல்ல கூகுள் சான்ஸ். கூகுள் சான்ஸ் காமிக்குது, பட் அது வந்து ரிலவெண்ட்டாக இல்லையே. இப்போ நம்ம அதை தான் இன்செர்ட் பண்ணோம் இப்போது. பட் ஸ்டில் அது வந்து பார்த்தா தெரியல பாருங்கள் அந்தளவுக்கு. அன்பு இந்த கூகுள் ஃப்ளக்ஸே ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும் அன்பு. அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். மேபி அந்த கலர் டோன் நீங்கள் சொல்கிற மாதிரி கலர் நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட வெயிட் பண்ணலாம். ஆமாம். சேஞ்ச் கிரே டு மேபி 600. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சம்வாட் அந்த ஃபீல் வரல, எக்ஸாக்ட் ஃபீல் வரல. பட் ஸ்டில் ஓகே ஃபார் நவ் இட்ஸ் ஓகே. ஏன்னா லைசன்ஸ்ன்னு போட்டதுனால நம்ம அதை பிரேக் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். பர்சனலாக நீங்கள் பிரேக் பண்ணால் பண்ணிக்கோங்க. பட் லைவ் ஸ்ட்ரீமில் வேணால் அதெல்லாம் வேண்டாம். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஐ வில் ரிமூவ் தட் 1. இல்லை எதுவும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஹியர். சேஃப். அது ரிமூவ் பண்ணால் கேட்குது. ஓகே, இப்போது somewhat fine I guess. Okay, so இது வந்து நிறைய ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கோ ஹியர். ஐ வில் சேஞ்ச் மை பேடிங் எக்ஸ் ஆஃப் 10ல் வந்து 5 வச்சு பார்க்கலாம். 5 ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 6 இப்போ கரெக்டாக இருக்குங்களா? 6 கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ எல்லாத்துக்குமே கிரே யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்துக்குமே we can யூஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக இங்கே வந்து டெக்ஸ்ட் கிரே ஆஃப் 600.
ஸோ இங்கே பார்த்து நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா டெக்ஸ்ட்டு கிரே ஆஃப் 600 சொல்லிட்டு டைப் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் யூ கேன் ஹேவ் அ ஷார்ட் ஃபார்ம் TG6 பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தந்து காமிக்கும். யூ கேன் ஜஸ்ட் சூஸ் அ கலர், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ப்ரிஃபில் இட். ஓகே, ஸோ இது நீங்கள் போக போக யூஸ் பண்ணிப்பீங்க. ஃபைன். இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்துச்சு. அண்ட் இந்த ஐக்கானில் மெயினாக இந்த ஐக்கானில் வரல நினைக்கிறேன். இப்போ மாற்றோம். எஸ் வரல. ஸோ எஸ்விஜி எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ என்ன பண்ணோம்னா, ஸோ எஸ்விஜியில் வந்து சம்டைம்ஸ் வரல அப்படின் போது யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஹேவ் ஃபில் கரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது போடும்போது யூ ஷுட் டேக் யுவர் கலர். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. சூப்பர். இப்போது மேபி பேடிங் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாமா? பேடிங் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் வேணாம். ஏன்னா எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்க மாதிரி இருக்குது. மேபி பிகாஸ் ஆம் ஐ யூஸிங் ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ் கரெக்ட்லி? எஸ், கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். மேபி இங்கே மார்ஜின். எஸ் சொல்லுங்கள், யார் சொல்ல வரீங்க? இந்த ஷார்ட் ஃபார்ம் சொன்னீங்கல்ல, அது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் தானே? இப்போ எல்லாத்துக்கும் அலைனேட் ஒர்க் ஆகும். எஸ், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். இது ஷார்ட் ஃபார்ம் போட்டு. ஓகே, விஎஸ் கோடோட ஃபியூச்சர் அது. ஓகே. ஹாய் ஜஸ்ட் ரூட், வாங்க வாங்க. ஷெட்யூல் ஸ்க்ரீன் பிஃபோர் தி செக்ஷன் இஃப் பாசிபிள். அப்படி தான் பிளான் பண்ணோம், பட் இன்றைக்கி லைவ் வரணும்னு தெரியாது, அதனால் டக்குன்னு வந்தாச்சு. பட் இட்ஸ் ஆல் ரைட். ஃபாண்ட் சயின்ஸா? ஃபாண்ட் சயின்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் ஆல் ரைட். ஸோ ரொம்ப நீங்கள் டீட்டெயிலாக போக தேவையில்ல. லைக் இட்ஸ் ஹேவ் இட் ஃபார் நவ். நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைட்டாக வேரியண்ட்டுக்காக ஐம் கோயிங் டு ஹேவ் லிட்டில் பிட் கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணுற இமேஜில் மட்டும் ஐம் கோயிங் டு ஹேவ் மார்ஜின் டாப் ஆஃப் 1 மேபி. ஓகே, வேண்டாம், நல்லா இல்லை. ஒரு டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முன்னாடி ஃபார்வர்டாகவும் யோசிக்கணும், பேக்வர்டாகவும் யோசிக்கணும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு வேல்யூ திங்க் பண்ணும்போது, ஸோ ரைட் சைடில் நீங்கள் ஒரு வேல்யூ பண்ணுறீங்க, அது நல்லா இல்லை, பெருசாக இருக்குன்னு தோணுது வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்மி பண்ணுவீங்க. கம்மி பண்ணும்போது சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் கம்மியாக ஆகக்கூடாது, அதிகமாக ஆகக்கூடாது அப்படின்னும் போது அதுதான் உங்களோட டிசைன் பாயிண்ட், அதுதான் உங்களோட டச். இன்ஜின் பீட் சொல்லுவாங்களா, அது மாதிரி உங்கள் டிசைன் பீட் அதுதான். நீங்கள் கரெக்டாக அங்கே நீங்கள் வந்து டச் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே ஃபைன். ஸோ ஃபேப் ஐக்கான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். ஸோ நிறைய பேர் ஃபேப் ஐக்கான் யூஸ் பண்ணல, நான் தான் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது நான் உங்களுக்கே தரேன், நீங்களே அது பண்ணுங்கள். இப்போது இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் போல்ட். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த எலமெண்ட்குள்ளே போகிறேன். இதுதான் எலமெண்ட் இல்லையா? ஐம் கோயிங் டு ஹேவ் அ ஃபாண்ட் ஆஃப் மீடியம் மேபி. ஏன்னா போல்ட்டாக வச்சு நல்லா இருக்காது, ஸோ மீடியம் வைக்கிறேன். ரிஃப்ரெஷ் தப்பு நான் அதாவது இல்லை. ஓகே, மீடியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்ட் மீடியம் வேண்டாம். மேபி மீடியமுக்கு கீழே என்ன இருக்குது, வி ஹேவ் லைட். நார்மல் தான் அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் தட் ஃபார் நவ். இது என்ன ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம் இருங்க. ஐ எம் ஸோ க்யூரியஸ். கூகுள் சான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் சான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூகுள் சான்ஸ் ஃப்ளெக்ஸாக வச்சுருக்கோம். கூகுள் சான்ஸ் வேறு ஏதாவது கோடு இருக்குது. நெட்டோ சான்ஸ் இருக்குது. அன்பு, அது கீழே கூகுள் சாம்சங் மட்டும் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் இருக்கு, செகண்ட் ஒன் சாம்சங் இருக்கு பாருங்க. சான்ஸ் கோடுன்னு இருக்குது. இதுவா? அதுதான் நட்டோ. மேபி. நட்டோ இது வேற சான்ஸ். இது மேபி நட்டோ இல்ல அன்பு, ஃப்ளெக்ஸுக்கு கீழே இன்னொரு இது அது இருந்துச்சுல, கோடு இருந்துச்சு. இதுவா? ப்ளே பண்ணி பாருங்க. இதுவா? இது ஒர்க் ஆகாதுங்க. இது வந்து கோடு வந்து வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு டிசைன் வேற மாதிரி இருக்கும். இது கோடுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே ஆல் ரைட். ஐ வில் யூஸ் ஃபாண்ட் சான்ஸ் சொல்கிறாரு அவர். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாண்ட் சான்ஸ். சரி, ஓகே ஃபைன். அன்பு, நான் ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த டேட் டைம் எல்லாமே டெக்ஸ்ட் சிமிலராக தான் இருக்குது, ரொம்ப சேஞ்சஸ் தெரியல. யா கரெக்ட். மேபி நான் இன்னும் இங்கே லிங்க் பண்ணல இல்லைங்களா ஃபாண்ட் நேமு, அதனால இருக்கலாம். இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், சான்ஸ் ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சான்ஸ் கூகுள் ஃப்ளெக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், கொஞ்சம் சிமிலராக வந்திருக்குது, பட் சேமாக வந்த மாதிரி தெரியல. ஆமாம், அது மீட்டுக்கும் டெக்ஸ்ட் 2XL பண்ணால் கொஞ்சம் 2XL மீட். அன்பு ஃபாண்ட் மீடியம், ஃபாண்ட் செமி போல்ட் அந்த மாதிரி கொடுத்து டெக்ஸ்ட் 2XL தந்து பார்க்கலாம் இருங்க. 2XL ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கே. அந்த எம் கொஞ்சம் சிமிலராக வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அது கூகுளோட பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு அது வேண்டாம். ஓகே சரி ஆல் ரைட். வேணா யூ கேன் ஹேவ் சம் கஸ்டம் ஃபீல்ட்ஸ்.
ஏன்னா எம்முக்கு நீங்கள் ஏன்னா எம்மு கீழே டச் ஆகுது பாருங்களேன். இங்கே எம் டீச்சர் கீழே வருது, மேலே டச் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ரைட், ஓகே ஃபைன். இப்படி நம்ம வச்சுக்கலாம். இதை நான் வந்து லைட்டாக அப்படியே மீடியம் வச்சுக்க பார்க்கலாம். இப்போது ஃபாண்ட் மீடியம் இஸ் சம்வாட் ரொம்ப ஃபாண்ட் ஆட் அப் பண்ண மாதிரி இருக்குது. மேபி இஃப் யூ வாண்ட் கஸ்டம் வேல்யூஸ்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் ஃபாண்ட் வெயிட். ஓகே ஃபைன். நான் இதுக்கு ரூம் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேண்டாம், ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஐ கேன் ஆல்சோ ஹேவ் பார்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து தேர் சம்திங் கால் டிவைட் ஒன்று இருக்குது. டிவைட். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு டிவைட் எக்ஸ் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் செப்பரேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் சர்டன் செப்பரேஷன்ஸ்னால் யூ கேன் ஆல்சோ மேக் இட் ஹேப்பன் லைக் ஹியர். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸை நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே இதுக்குள்ளே வந்து யூ கேன் ஆல்சோ கிவ் சம் ஸ்பேஸ் போட்டிங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், என்ன பண்ணுறேன், கிளாஸ் ஆஃப் மேபி மார்ஜின் ரைட் ஆஃப் 2 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் எல்லாத்துக்கும் வந்துச்சோ மேபி சரி, ஐ திங்க் இட் ஓன்ட் ஒர்க்னு நினைக்கிறேன். ஸோ டிவைட் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா யூ கேன் யூஸ் இன் சர்டன் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் சம் செப்பரேஷன்ஸ் லைக் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க, லிஸ்ட்டில் செப்பரேஷன் பண்ண நினைக்கிறீங்க, அந்த யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் இட் இஸ். மேபி இஃப் யூ வாண்ட்னா இந்த ஸ்பேனில் வந்து யூ கேன் ஹேவ் டாட். அது வந்து உங்களுக்கு டாட் இங்கே அவுட் இருக்கும். பட் இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, தே ஹவ் யூஸ்ட் சிமிலர் டாட் நினைக்கிறேன். எஸ், இது வந்து ஆஸ்கியோட டாட், அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஓகே, இப்படி பண்ணி பார்க்கலாம். ஃபைன். பட் ஸ்பேஸ் நிறையா இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து லெட் இட் பி 2 மேபி. பர்ஃபெக்ட். ஸோ இது டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, மேபி பெருசாகி பார்ப்போமா. இது வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஹேவ் லைக் டெக்ஸ்ட் எல்ஜி வைக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே ஸ்பேஸுக்கு உங்களுக்கு இல்லாமல் வச்சுருக்காங்க, நம்ம ஸ்பேஸே நல்லாவே பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐக்கான் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஐக்கானும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஹூவரபிள். பார்த்தீங்களா, நம்ம வந்து ஹூவரபிளே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதெல்லாம் கரெக்டாக என்ன இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஹூவரபிள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஐ வில் மேக் திஸ் as a ஹூவரபிள். ஓகே, ஸோ நான் டிவிஷன் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஹேவ் ஒரு இதுவுமே ஒரு டிவிஷனுக்குள்ளே போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மெயினான விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூ கேன் டூ இன் மல்டிபிள் வேஸ். பட் நான் வந்து இது எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிங்க. இது வந்து சொல்லுவாங்களே, ப்ரோக்ராமிங் இஸ் நாட் ஆல் அபவுட் லாஜிக். ஓகே, இட்ஸ் அபவுட் ஹவு வி திங்க். ஓகே, நிறைய பேர் வந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்ணதுனால கேல்குலேட்டர் தான் டிபெண்ட் பண்ணி போகிறோம். ஒரு ஒரு சிங்கிள் டபுள் டிஜிட் நம்பர் போனாவே நம்ம வந்து கேல்குலேட்டர் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த அறிவை வந்து நம்ம வந்து நல்லா வச்சுக்கணுன்னா வி ஹேவ் டு திங்க் லைக் தட். வி ஹேவ் டு திங்க் இன் அ டெவலப் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ அதனால் நான் அப்படி தான் யோசிப்பேன். ஸோ நான் எந்த ஒரு ஒளி மரவும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், குரூப்பில் போடுங்க, நானும் அதை பார்த்து நானும் கற்றுக்குறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் ஹோவர் பண்ணால் ஐ வாண்ட் அ பிஜி ஆஃப் கிரே ஆஃப் 200 மேபி. ஓகே, ஸோ இது நான் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணோம், ஐ கேன் ஹேவ் டு டூ அ ஃப்ளெக்ஸ் வேணாம். பட் ஸ்டில் இது ஏன் உடையுது ஸ்பேஸ் எக்ஸ் இங்கே நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணணுமா? இன்னொரு டிவ் போட்டு உள்ள போட்டிருக்கீங்களா அந்த இப்போ புதுசா? ஆமாம், அதனால அதனால அதோட செயலுக்கு வராதுல்ல அன்பு. இருங்க ட்ரை. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கூட ஆக்சுவலி இதுதான் வந்து கரெக்டான கோடாக இருக்கணும். இங்கே ஓகே, எஸ் கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் இதுக்கான பேடிங் வந்து தந்துருக்கலாம். பேடிங் ஆஃப் 2 பேடிங் தந்தால் எல்லாமே ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். பேடிங் ரவுண்டட் ஆஃப் ஃபுல் அண்ட் கர்சர் கூட நான் பாயிண்டே வச்சுக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். பட் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வி கேன் ஹேவ் ஐட்டம் சென்டர். எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இன்வாலிடாக பார்க்குறீங்களோ அப்போ வந்து யூ ஹேவ் டு யூஸ் ஐட்டம் சென்டர். ஓகே, சேஃப். ஓகே, இப்போ மற்றதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இதே டிவிஷன் தான் யூஸ் பண்ணலாமா? ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் இங்கே காப்பி பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே நான் முடிக்கிறேன். ஓகே, லெட் சேவ் திஸ் பண்ணிங்கன்னா என்ன தப்பு அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சா? எஸ் கோட். ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சம் வாட் குட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டில் வி ஹேவ் தட் திங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் ஹேவ் அ வித் அண்ட் ஹைட்.
ஸோ பேடிங் தரதுக்கு பதிலாக வித் வந்து மேபி வில் ஹாவ் 3, ஹைட் 3. இப்போ ஒன்று டைப் பண்ணி பாருங்கள். 3 இது வந்து அதிகமாக இருக்குது. ஐ வில் கோ வித் 8. ஆர் எல்ஸ் நான் என்ன பண்ணலாம், வி ஆல்சோ ஹாவ் மல்டிபிள் பேஸ் ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா பேடிங் வந்து இருக்கட்டும், விச் இஸ் 2. ஓகே, ஃப்ளெக்ஸாக இருக்கணும் திருப்பி தான் உள்ளுக்குள்ளே ஃப்ளெக்ஸு, அப்புறம் ஐட்டம்ஸ் சென்டரு, ஜஸ்டிஃபை சென்டரு, அப்புறமா ரவுடர் ஃபுல்லாக இருக்கட்டும், கர்சர் பாயிண்ட் இருக்கணும். எஸ், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது பர்ஃபெக்ட் வேலை செய்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஸ்டைலில் வந்து we have to use for all. ஸோ பர்ஃபெக்ட் பண்ணியாச்சா? ஃப்ளெக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. ஸோ நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அதே மாதிரி இந்த கிளாஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட இந்த ஹேம்பர்கர் ஐக்கன் போயிட்டு இங்கே அதே மாதிரி டிவிஷனில் would have this class and இதை நான் வந்து இந்த ஸ்விட்சுக்குள்ளே போட்டுக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இது வந்து இது ஹோல் பண்ணா வருது, ஹோல் பண்ணும்போது இதுவும் அதே தான் வருது. பட் தே ஆர் ஹேவிங் சம் ஸ்பேஸ். பார்த்தீங்களா, இங்கே ஸ்பேஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதை கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் நான் வந்து அதை பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இதுக்கும் ஐ வுட் ஹாவ் அ கிளாஸ் அண்ட் இந்த டிவிஷன் வந்து இந்த எஸ்விஜிக்குள்ளே ட்ராப் பண்ணிடுறேன். சூப்பர். ஸோ எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு இது வந்து இதுக்கும் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ என்ன பண்ணலாம், நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது தான். ஸோ ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். ஸோ என்ன பண்ணுவேன், நான் ஹாவ் டு புட் திஸ் இன்டு அ div. ஓகே, ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். பட் பெஸ்ட்டான திங் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி டிவிஷனில் போகிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ திருப்பியும் டிவிஷனுக்குள்ளே போடுறேன், சேவ் பண்ணுறேன் அண்ட் இதை உடஞ்சிரும். பிகாஸ் we have to use flex again. ஸோ அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிவிட்டு I'm going to use a class here. ஓகே, ஆல் ரைட். ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் தந்துக்கலாம். I'm going to use the same space here. ஓகே, ஸோ இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்லையா, அதாவது அதிகமாக வேணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் நைகான்லாம் வந்து கரெக்டாக கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் we have used SVG here. நான் என்ன பண்ணோம், நம்ம SVG யூஸ் பண்ண என்ன பண்ணோம், யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் fill current. அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் நோய்க்கு இன்ஹெரிட் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்பேஸ் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு இது 2 டிவிஷனுக்கும் மேலே இதுதான் பேரண்ட் இல்லையா, ஆர்எல்ஸ் இதுதான் பேரண்ட். இங்கே நான் வந்து எஸ்விஜி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 10 வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. இங்கேயும் வந்துச்சு அண்ட் சம் வாட் இருக்குது. ஓகே, நம்ம எக்ஸாக்டாக நம்ம வேணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் கோ வித் திஸ் டிசைன் ஃபார் நோ. அண்ட் வித் வந்து இருக்கட்டும். ஐ வில் ஆல்சோ ஹேவ் அ பார்டர் ஹியர். ஸோ பார்டர் வச்சுக்கிறேன். பார்டர் நான் வந்து இந்த கிரேடியன்ட் வைக்கிறேன். கிரேடியன்ட் ஒன்று இருக்குதா இல்லையா, gradient borderல I can have some colors, but gradient தான் வேணும் எனக்கு. Okay, I will increase the size. I will increase it to 10 maybe. Okay, super. Now it's looking fine, but I want a gradient color. Tailwind CSS gradient border அப்படின்னு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் போடணுமா? ஓ ரைட், அப்போ நீங்கள் வேண்டாம். I'll just go with the simple design for now. Oops. என்னோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னா I will just go with சரி, இதுவே நல்லா தான் இருக்குது. I will have border அதிகமாக வைக்கிறேன். border 2 வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் border அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இந்த எல்லோ இல்லைன்னா என்ன ஃபீல் கொண்டு வரேன்னா, இட் வில் கிவ் யூ அ ப்ரீமியம் ஃபீல். ஓகே, அதனால் லெட்ஸ் ஹேவ் இட் ஃபார் நவ். டன். இப்போ வேலை முடிஞ்சதா, சம்வாட் நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்காங்க, நம்ம இங்கே ஸ்பேஸ் விடல. சின்ன மிஸ்டேக்கு. ஸோ பிஎம்மில் வந்து we can give some space. Okay, so additionally you can also make this dynamic. Okay, that's the beauty of JavaScript. இப்போ நீங்கள் எல்லாமே ஸ்டாட்டிக் HTML டிசைன் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணிட்டீங்க, Tailwindல CSS ரைட் பண்ணிட்டீங்க. பட் if you want to make it dynamic, டைம் உங்களுக்கு எக்ஸாக்டாக டைம் வேணும்னா you can also write some JavaScript for it. ஓகே, ஸோ ஃபாலோ நான் வேணால் உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா தரேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், I will just have it like an ID. ஓகே, ஸோ மேபி ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் டோன்ட் வரி. நம்ம ஜாஸ் கற்றுக்கும் போது யூ வில் லேர்ன் அ லாட். ஓகே, என்ன பண்ணுறேன்னா டைம் அப்படின்னு வைக்கிறேன். பேஜ் யூசர் டைம் வைக்கிறேன். யூசர் டைம். அதே மாதிரி இது வந்து நம்ம டேட் இல்லையா, ஐடி வந்து ஐம் கோட் ஹாவ் யூசர்
யூஸ் அ டேட் அப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது டைனமிக்காக வி வாண்ட் டு சேஞ்ச் இட், ரைட்? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் நம்ம அப்புறம் கற்றுக்கலாம். என்ன பண்ணணும்னா, ஐ ஹேவ் டு ரைட் மை ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஃபார் தட் இன்டராக்டிவாக பண்ணுறதுக்காக. ஸோ ஐ ஹவ் டு ஜஸ்ட் கெட் தட் டாக்குமெண்ட் யூஸிங் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் ஆட்டோமேட்டிக் செஷன்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா? டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட் ஃபார் நவ். அதே மாதிரி டாக்குமெண்ட் ஓகே 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 ஓகே. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிட்டப் கோஆப்ரேட் பண்ணுது எனக்கு. பர்ஃபெக்ட். நான் இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் ஐ வாண்ட் மேக் இட் டைனமிக். அதனால் இப்போ 4th பார்த்தீங்களா கரெக்டாக காமிக்குது. Thursday அண்ட் டைம் வந்து 12:51 PM காமிக்குது. ஐ ஆல்சோ வாண்ட் சம் AM. ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் 22:12. பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஸ்மால் கேஸ் இருக்குது, பட் வி ஹாவ் அன் அப்பர் கேஸ், ரைட்? எப்படி மாடிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, யூ கான் மாடிஃபை இட் ஹியர், பட் யூ கேன் கோ ஹியர் அண்ட் யூ கேன் ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஆஃப் அப்பர் கேஸ். டெய்லிண்ட் CSSல ஒன்று இருக்குல்ல, அது மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்களா? பர்ஃபெக்ட். நான் ரிஃப்ரெஷ் பண்ணும் போதும் சரி, கரெக்டான டைமில் காமிக்கும். ஓகே, விச் இஸ் இதுதான் மெயினான ஜாவாஸ்கிரிப்ட். இது நான் வந்து கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் புரியும், ஏன் நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ரைட், சோஃபா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ ஹெட்டரில் வந்து இப்போது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க பார்டர் அப்ளை பண்ண சொல்லிட்டு, அதுமாதிரி பார்டர் வச்சு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, ஆனால் கலர் வந்து மாற்றணும். பார்டர் க்ரே வந்து ஐ வில் ஹாவ் லைக் மேபி 100. ஒரு சர்டன் ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இட் டோட்டல் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கமிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஜஸ்ட் கோ ஹியர் ஆர் எல்ஸ் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் மாதிரி I'm going to open a new terminal here. இங்கே நான் வந்து I'm going to git add everything, git commit, பேர் என்னது, இட்ஸ் அ UI, ரைட்? இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. UI and header, enter, done. இப்போ git push பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக it should push into your GitHub. எப்படி செக் பண்ணலாம்? git browse, automatically will open in your browser. Fine. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலான்னா, லைக் ஐ திங்க் we have linked it, but actionsல காமிக்குமா? actionsல காமிக்கல, but it has to maybe என்னோட deploysல போய் பார்க்குறேன். I will go to my repository. ஓகே, ப்ரொடக்ஷன் டிப்ளாய் ஆயிடுச்சு, இப்போ தான் பண்ணியிருக்கோம், ஆயிடுச்சு. பட் எனக்கு அங்கே ஆக்ஷன் காமிக்கல. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் ரீசன், பட் ஸ்டில் லெட்ஸ் செக் திஸ். எஸ், பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. ஸோ கரெக்டான டேட்டில் காமிக்குது. இப்போ நான் வந்து 12:53 ஆகுது, கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ சோஃபா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது ரெஸ்பான்சிவா வரும்போது மட்டும் கொஞ்சம் லீக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் எப்படின்னு சொல்றீங்களா? ரெஸ்பான்சிவா? எஸ் சார். இப்போ லெட்ஸ் மேக் இட் as a ரெஸ்பான்சிவ். அவங்க எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலா அவங்க ரெஸ்பான்சிவ் பண்ணல, ஆப் இருக்கிறதுனால வந்து அவங்க ரெஸ்பான்சிவா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ குட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஜஸ்ட் ஃபிக்ஸ் இட். நான் இவன் ரெஸ்பான்சிவ் பண்ணால் எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு டிசைன் எப்படி வேணும்னு முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் திஸ் திங் சேம் இன் மொபைல். ஓகே, பட் இதுதான் எனக்கு எது தேவையெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஐ ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு வந்து லெஃப்ட்டில் இருக்கட்டும், இது ரைட்டில் இருக்கட்டும், நம்ம இது மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டில் போயிட்டு ரிஃப்ரெஷ் அண்ட் நல்லாவே தெரியுது இது வந்து இட்ஸ் நாட் மொபைல் ரெஸ்பான்சிவ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுலாம் நம்மளுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும் போது நம்ம நிறைய வச்சுருக்கோம், பட் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம வந்து ஷோ பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைம். நான் என்ன பண்ணுறேன், அந்த டைம்குள்ளே போகிறேன். ஆஃப்டர் ரன் திஸ் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வி டூ ஹேவ் திஸ் SVG which we need. தேவையில்லாத பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், இந்த டோட்டலாக இந்த என்டையர் டிவிஷனை வந்து ஐம் கோயிங் டு ஹைட் இட். ஹிடன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது இல்லையா? சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ரிஃப்ரெஷ். பார்த்தீங்களா? ஒரு ரிஃப்ரெஷில் அழகாக வந்துச்சு UI. தட்ஸ் ஆல். ஆனால் என்ன கேட்ச்னா, இப்போ நீங்கள் அது வந்து ப்ரௌசரில் பார்க்கும்போது உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரைட் அ கோட் அக்கார்டிங்லி. ஸோ எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக ஐ வாண்ட் அஸ் டு பி ஹிடன். ஓகே, ஆனால் ஸ்மார்ட் மொபைல் அண்ட் அதுக்கு மேலே வந்து ஐ வாண்ட் டு பி ஹேப்பனிங் ஃப்ளெக்ஸ்.
ஓகே, லெட் சேவ் திஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒர்க் ஆகுதா? இப்போ அதுவே இன்ஸ்பெக்டில் போயிட்டு ஜஸ்ட் யூ சேஞ்ச் எஸ்எம்க்கு மேலே வந்துச்சு, அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா? தட்ஸ் ஆல். இது மாதிரி தேவையான விஷயங்கள் மட்டும் நீங்கள் வச்சுக்கணும், தேவையான விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐக்கானும் வந்து வேணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், யூ ஷுட் ஹேவ் சர்டன் ஐகான்ஸ். இப்போ கிளிக் பண்ணிட்டா நீங்கள் ட்ராப் டவுன் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அது டோட்டலி அக்கார்டிங் டு யுவர் யூசேஜ் தான். ஸோ ஃபார் நவ் நம்மளுக்கு இது இஸ் எனஃப். புரிஞ்சுதா விஷ்ணு? எஸ் அன்பு. சரி, நான் திருப்பி அதை கமிட் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஐ ஹவ் மேட் அ சேஞ்ச். அதனால் அகெயின் ஐம் கோயிங் டு ஹியர் git add all git commit UI responsive அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஹெடர் பார்த்தீங்கன்னா எப்படி நேமிங் கன்வென்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ அங்கே பார்த்துக்கலாம். சரி, இப்போ மேஜர் கன்சர்ன் வந்து நம்ம டைம் வந்து இட்ஸ் ஆல்ரெடி 1 hour 10 minutes லெஃப்ட். ஓகே, ஸோ நிறைய பேர் ஒரு 7-8 பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் லைவில். ஃபைன். இப்போது இதை நான் எப்படி செப்பரேட் பண்ணது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have layouts here, right? So we have this left layout, we have this center layout. ஸோ நான் அது எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, there are multiple ways. நீங்கள் கிரிட்டில் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம். oops, I have a meeting. okay, right. ஸோ இதை நான் வந்து I'm going to have some width. ஏன்னா அது வந்து வித் மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், என்னோட ஹெட்டரை வந்து ஃபஸ்ட்டு டாக்கிள் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த வேலை முடிஞ்சு போச்சு இப்போது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு நான் கீழே வந்து I'm going to write my main content which is going to have 2 sections. ஒன்று இது, ஒன்று இது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறேன், I'm going to you can also have this thing as aside அப்படின்னு ஒரு டேக் இருக்குது HTML. சரியா? அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இந்த அசைடில் யூ கேன் ரைட் சம் வித் கமெண்ட்ஸ் அண்ட் டோட்டலி யூ கேன் யூஸ் அக்கார்டிங்லி. ஸோ நான் வந்து இதுக்கு அசைட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து I'm going to use the same traditional div. ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு அசைட் முடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா I'm going to have a பேடிங் வேணுமா? இதுக்கு சுத்தமாக பேடிங்கில் பாருங்கள். ஸோ ஸ்பேஸ் இல்லை, அதனால் ஸ்பேஸ் எனக்கு தேவையில்லை. பட் ஐ வாண்ட் சம் மார்ஜின் டாப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதாச்சும் கண் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to have UL டேக். ஏன்னா UL டேக் தானே இருக்க போதிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு UL டேக்கில் இது வந்து லிஸ்ட்டாக இருக்கும்போது எப்பவுமே நீங்கள் வந்து யூ ஷுட் யூஸ் என்ன UL டேக். நீங்கள் டிவிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ UL டேக்குள்ளே வில் ஹேவ் லிஸ்ட் அண்ட் லிஸ்ட்குள்ளே வில் பி ஹேவிங் திஸ் ஒரு ஒன்றா வச்சுருப்போம். ஸோ இதுக்குள்ளே வந்து வில் ஹேவ் ஃபஸ்ட் ஐகான், திஸ் ஐகான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் இட். எஸ், இந்த ஐகான், இது ஐகான் பேர் என்னது? ஐகான் பேர் வந்து ஐகான் பேர் ஆர் எல்ஸ் ஐ ஜஸ்ட் சர்ச். இந்த ஐகான்லேயே இருக்கும் இல்லையா? மீட்டிங் போட்டால் இருக்குமோ? மீட்டிங், இது கூகுள் ஃபாண்ட்ஸ். அது இது வேண்டாம். ஐகான்ஸ் க்ளோஸ் பண்ணுறேன்னு தெரியல. தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையில்லை. எஸ், இதுவும் தேவை. கூகுள் ஃபாண்ட்ஸ்லேயே ஐகான்ஸ் உண்டு அன்பு. அதில் ஐகான் கேலண்டர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். கேலண்டரா? ஆ, ஸோ ஐகானில் I'm going to have கூகுள் சிம்பிள்ஸ் நினைக்கிறேன். கூகுள் சிம்பிள்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம் நம்ம? இதுதான் வந்து ஸ்பேன் இல்லையா? அந்த ஸ்பேன் சேம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைம் வந்து I'm going to use என்ன சொன்னீங்க? கேலண்டரா? கேலண்டர் போட வரவில்லையே. ஈவெண்ட். ஓகே, கேலண்டர் சம் சஃபிக்ஸ் இருக்கும். ஈவெண்ட் வந்துச்சுங்க. சூப்பர். அதே மாதிரி காலம் பார்த்து சொல்லிடுங்களேன். ஸோ ஸ்பேனு நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் அ பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்துட்டிங்களா? ஆட்டோமேட்டிக் சர்ச் பண்ணது பாருங்களேன். நான் ஈவெண்ட் யூஸ் பண்ணதாலும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கேமா? ஓகே, ஸோ I'm going to have another span and is going to be meetings அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இது நாளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து we can have this thing. இதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சேட்னு காமிக்குது பாருங்கள். நம்ம என்ன சேட்டை வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணாவது ஒன்று வச்சுப்போம். எதுனாது அதுதான் அந்த வீடியோ கேம். பீப்புள் கான்டாக்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன சொன்னீங்க? வீடியோ கேமா? வீடியோ கேம், பர்ஃபெக்ட். இது வந்து கால்ஸ் எப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ டோட்டலாக we will have 3 things. ஓகே, அண்ட் திருப்பி சொல்கிறேன், டோன்ட் யூஸ் ஏஐ. ஓகே, நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், அதனால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லேர்ன் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் மை சஜஷன். டோன்ட் பி வெரி ஸ்மார்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு we do add some margin, right? ஃபஸ்ட்டு padding ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துமே padding போடும்போது தான் லுக் வரும். ஸோ என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டில் வந்து I'm going to have a class of padding of 2 maybe, padding of 3 maybe, இல்லை padding x of 4 வச்சுக்கலாம், padding y of 2 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ஃப்ளெக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஆகிக்கலாம். ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் சென்டர். சூப்பர். இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 அதிகமாக இருக்குது, 3 லுக்ஸ் குட். ஓகே, இது ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாகிக்கலாமா மீட்டிங்க? ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து ஐ வில் ஹாவ் இட் லைக் கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எல்ஜி வச்சு பார்க்கலாம். எல்ஜி ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், எல்ஜி ஓகே இருக்கும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஃபாண்ட் வந்து போல்டாக போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு போடுவீங்க. ஓகேவா? ஃபாண்ட்டோட வெயிட் ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஃபாண்ட்னு யூஸ் பண்ணுவீங்க. ஃபாண்ட் அண்ட் ஐம் கோயிங் டு யூஸ் மீடியம் ஃபார் நவ். ஓகே, ஐ வில் சேவ் திஸ். மீடியம் ரொம்ப போல்டாக தாங்க இருக்குது, பட் ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட் ஃபார் நவ். இன்ஃபேக்ட் எனக்கு போல்டிங் வேணாம், எனக்கு போல்டிங் வந்து எனக்கு நல்லா இல்லை, மீடியம் நல்லா இல்லை. ஐ வில் ஜஸ்ட் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைல்ல, அண்ட் ஆல்சோ வி கேன் ஹாவ் சம் பேக்ரவுண்ட் கலர், ரைட்? நான் பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டில் வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் அ பிஜி ஆஃப் ப்ளூ ஆஃப் மேபி 200. ஓகே, சேஃப். ஓகே, இது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு, பட் இப்போதைக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. அண்ட் இது ரொம்ப டார்க்காக இருக்குது, ஐ வில் கோ வித் 1 கூட அதிகமாக இருந்துச்சுன்னா ஐ கேன் கோ வித் 50. ஓகே, ஐ வில் கோ வித் 100 ஃபார் நவ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் எலிமெண்ட் பாருங்களேன், எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு கலர் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம டிப்பிக்கலி வில் பி யூஸிங் பிளாக் ஆர் ஒயிட், ரைட்? பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அதோட பிரைட் கலர் வந்து மேலே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஐகான்லையும் சரி ஃபாண்ட்லையும் சரி. இது வந்து டிப்பிக்கலாக இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ. ஓகே, ஸோ அண்ட் பீப்புள் ஹூ ஆர் லைக் நியூ, ஐம் ரைட்டிங் அ UI UX புக். ஓகே, யாராச்சும் கோஆத்தர் பண்ணணும் ஆர்வமாக இருக்கீங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் அஸ் அப்படின்னா யூடியூப்லையும் சரி கமெண்ட் ரீச் அவுட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இந்த ஃபாண்ட் நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். ஓகே, அதனால் ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் ஃபாண்ட் என்டையராக மைனோம் இல்லையா, அதனால் இங்கேயே நான் வந்து ஐம் கோயிங் டு சேஞ்ச் மை டெக்ஸ்ட் ப்ளூ ஆஃப் 500 போடுறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மேபி 600 போட்டு பார்க்கலாம். 600 ஓகே நினைக்கிறேன், பட் லெட்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த மார்ஜின் இல்லை பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஐ ஹேவ் டு சேஞ்ச் இயர், ரைட்? ஸோ அசைடு வந்து மார்ஜின் இல்லைனா வந்து அசைடு இல்லை, எனக்கு வந்து டோட்டலாக என்டையர் மேவ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 இருக்கணும். ஓகே, 10 வேண்டாம், மேபி ஒரு 5. பட் வேணால் செப்பரேட் ஆன மாதிரி தோணுது எனக்கு ஃபீலு. ஸோ ஐ வில் கீப் திஸ் ஃபார் நவ். அப்புறம் வேணா அப்புறம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம we can change for all things, right? ஸோ பிஃபோர் தட் டெய்ல்விண்டில் add custom font weight பண்ணி பார்ப்போம். ஓகே, பிகாஸ் எனக்கு அந்த வெயிட் வந்து சரியாக வராதனால ஐ கேன் ஆல்சோ கஸ்டமைஸ் இட் அக்கார்டிங்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கஸ்டம் வேல்யூ போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரை பார்க்கலாமா? இது கிளிக் பண்ணிட்டேன்னா, ஓ மை காட். ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பண்ணுறேன், ஆர்பிட்ரரி வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஹைஃபன் இங்கே அதோட வேல்யூஸ் வந்துக்கலாம். ஸோ ஐ வில் கோயிங் டு யூஸ் 200 மேபி. 200 லைட்டாக இருக்குது. ஐ வில் கோ வித் 800 மேபி. டார்க்காக இருக்குது. ஐ வில் கோ வித் 500 மேபி. 400 மேபி. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சோ, இதுதான் எதுவுமே இல்லாமல்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். ஐ வில் கோ வித் 500 வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். 450 வச்சு பார்க்கலாம். 50. ஆக்சுவலி இதுவே வந்து வேறு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க, இஃப் நாட் ராங். So they have used கூகுள் சான்ஸ். கூகுள் சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூகுள் சான்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபாண்ட்ஸ் பார்த்தோம்?
ஃபாண்ட் சான்ஸா ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ட்ரை ஃப்ளக்ஸ் லைட் அண்ட் லுக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம் மோர் லுக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஓகே லெட்ஸ் கோ வித் திஸ். அண்ட் ஐகான்ஸ் வந்து இது வேறு மாதிரி இருக்குங்க. கேன் வி ஹேவ் இன் சம் அதர் ஐகான்? ஏன்னா இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து இது வேறு ஐக்கான் இருக்குது. இது மேபி பார்டர் யூஸ் பண்ணதால இருக்குமோ, அவுட்லைன் யூஸ் பண்ணதால இருக்கும் போல இருக்குது. மேபி ஐ வில் யூஸ் சாலிட்னு இருக்கா? சாலிட்னு கிடையாதோ? ஓகே, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்புறமா நீங்கள். ஓகே, மெட்டீரியல் சிம்பிள்ஸ் மேபி மேலே அவுட்லைன் மட்டும் ரிமூவ் பண்ணி பாருங்க. இங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் அவுட்லைன் இங்கே அவுட்லைன் மட்டும் தான் ரோல் ஆகுது ஆக்சுவலி. அதனால் தட்ஸ் அ திங் நினைக்கிறேன். பட் ஃபைன், நம்ம இது சின்ன சேஞ்சுக்காக பெருசாக போக தேவையில்ல. வி டோன்ட் நீட் பர்ஃபெக்ஷன் ஃபார் நவ். அதனால் வில் யூஸ் தி அவுட்லைன் இட் செல்ஃப். ஃபைன். இப்போ அதே மாதிரி நம்ம மற்ற கீழே பண்ணிடலாமா? ஸோ அதான் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் பேர் நான் வச்சுக்கோங்க சேட்டு வீடியோ கேம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் 1 2. இது வந்து சேட்டு வீடியோ கால் வீடியோ கேம். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கால்னால் எப்படி இருந்துச்சு? கால்ஸா? ஓகே. அண்ட் கூகுள் பாருங்களேன், லைக் எல்லா நேமும் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ரொம்ப பிளாப்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இட்ஸ் ஆல் செல்ஃப் அண்டர்ஸ்டுட். நீங்கள் இதை போய் பாருங்களேன். இது வந்து கால்ஸ் கரெக்டாக. கால்ஸ் கேன் பி ஆடியோ ஆர் வீடியோ, ரைட்? பட் வீடியோ ஐக்கான் யூஸ் இருக்கிறதுனால இட்ஸ் வீடியோ கால். இது மாதிரி யூஎக்ஸில் யூ டோன்ட் நீட் டு ஹாவ் டீட்டெயில்டு வேர்ட் ஃபார் எவ்ரி திங். ஓகே, சிம்பிளிஃபைடாக பண்ணிங்கனாவே ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது வந்து அவங்களோட சைக்காலஜிக்கு. ஓகே, அதனால் அவங்க ஐகான் அண்ட் அந்த ஐகானை பேஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இட் வில் பி ஃபார் பெட்டர். ஃபைன். ஸோ சூப்பர். ஸோ கால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் ப்ளூ வேணாம் எனக்கு இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம் நான்? ஐ கேன் ஜஸ்ட் ரிமூவ் ஆல் திஸ் திங். இந்த கலர் எனக்கு வேண்டாம் அண்ட் பேக்ரவுண்ட் எனக்கு வேண்டாம். கரெக்டாக? ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ். பர்ஃபெக்ட். அண்ட் ஸ்பேஸிங் வேணும் எனக்கு. இப்போ எல்லாத்தையுமே வந்து கிரே வச்சுருக்காங்களா? இல்லை, லைட்டாக கலர் மாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ எனக்கு எல்லா யூஎல்லையுமே ஐ வாண்ட் மை டெக்ஸ்ட் கிரே ஆஃப் 700. ஓகே, இட்ஸ் குட் ரைட். சூப்பர். இப்போ அந்த லுக்கை லைட்டாக வந்துச்சு பாருங்கள். அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கணும். மேபி ஃபாண்ட் சைஸ் எங்கேயாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா பார்க்கலாம். ஃபாண்ட் சைஸ் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே. மேபி ஐ வில் ட்ரை வித் டிஃபால்ட் 1. பட் எனக்கு பெருசாக இருக்கட்டும்ங்க, பிகாஸ் ஐ ஹேவ் a 4K ஸ்க்ரீன். அதனால் எனக்கு பெருசாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கான வித்து மட்டும் பார்க்கலாம். பார்த்துட்டு we will call it a day. ஸோ I will just have space y of 4. நிறைய ஸ்பேஸ் வேணும் எனக்கு. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ we have a good space. இப்போது எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ how to separate. இப்போ நீங்கள் வந்து we have invented left thing and இது கூட yeah. So in the aside வந்து I'm going to have a color class of width. Width வந்து by default taking a full width, right? available space எல்லாம் எடுத்துக்குது. பட் எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு I want this width of 96 only. 96 தான் மேக்ஸிமம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ தான் வேணும்னா யூ கேன் ரெடியூஸ் இட் அக்கார்டிங்லி. ஸோ 80 அப்படிலாம் போட்டிங்கன்னா வந்து இட் வில் ஒர்க். பட் ஸ்டில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ காமிக்கும் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 17 பார்க்கும்போது 7ல் பார்க்கும்போது வி ஹேவ் வித் ஆஃப் 7 வித் ஆஃப் 72 அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கஷ்டமாக 74 அப்படி வேல்யூலாம் தர முடியாது உங்களால். சரியா? ஐ வில் கோ வித் 72 அண்ட் மேபி அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இது டோட்டலி அக்கார்டிங் டு யூ. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா இந்த கலர்லேயுமே ஐ வாண்ட் தட் ரவுண்டட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணலாம்? இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிப்பிக்கலி வில் கிவ் ரவுண்டட் ஃபுல், ரைட்? ஸோ இது பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையும் வரும். But I don't want that to happen, right? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? You can have rounded or of full. Okay, so which means ஸோ ரைட்டில் மட்டும் எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? அதே வாட்ஸ் சப்போஸ் எங்கே டாப்பில் மட்டும் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? டாப் ரைட் அப்படின்னு போட்டிங்கன்னா டாப் ரைட்டில் மட்டும் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் தி கிரியேட்டிவிட்டி ஆஃப் Tailwind. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் கோட் வைஸ் நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. தட்ஸ் பியூட்டி ஆஃப் Tailwind CSS, ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன்? ஐ வில் யூஸ் ரைட் ஃபார் நவ். பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் நம்ம? வி ஹேவ் டு யூஸ் அவர் கண்டென்ட் ஆன் திஸ் ரைட் சைட். ஸோ சிம்பிள். இது அழகாக சீக்கிரம் முடிச்சிடலாமா? ஸோ இந்த அசைடை கொலாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நான் வந்து ஸோ டீம் கவனிங்க, ஃப்ரம் நெக்ஸ்ட் செக்ஷன் ஆன்வர்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 1 வீக் நான் நீங்கள் பிடிக்க முடியாது. நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன். ஓகே, அதனால் ஐ வில் பி கிவிங் யூ வேரியஸ் டாஸ்க்
and that live section, I mean, that ரிவ்யூ செக்ஷன் ஷுட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. அது மாடரேட்டர்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் இதனால தான் நான் மெயினாக வந்து இன்றைக்கி நான் வந்து லைவ் வந்தது காரணம் அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி ஐ வில் கிவ் யூ மெனி க்ளோன் சைட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணணும். அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ சம் கிரியேட்டிவ் சைட்ஸ். ஸோ நீங்களாக வந்து யோசிச்சு அந்த தீமை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? இப்போ இந்த டிவிஷன் என்ன பண்ண போகிறேன், I'm going to have a H4. Which text? This text. Video calls and meetings for everyone. அண்ட் நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்களா? முடிஞ்சவங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரை டு டைப் பண்ணுறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில்லுங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் சரி, டைப் பண்ணுறத பார்த்தே சில பேர்லாம் வந்து உங்களை இம்ப்ரெஸ் ஆவாங்க உங்களை பார்த்து. அதனால் ஜஸ்ட் டைப், தப்பாக தான் பரவாயில்ல. அண்ட் மீட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்று பார்த்து டைப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் அந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, ஓகே? மெமரைசேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி. நான்லாம் அந்த விஷயத்தில் ரொம்ப வீக். எனக்கு என் மொபைல் நம்பர் தெரியாது, ஓகே? அந்தளவுக்கு தான் நான் கொஞ்சம் முட்டாளாக இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, லைக் ஒரு விஷயத்தை வந்து ஒரு நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு நம்பர் வந்து அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர்னு சொல்லல, உங்கள் நம்பர் சொல்லலை, ஜென்ரலாக ஒரு நம்பர் சொல்கிறாங்க, லார்ஜ் நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக நீங்கள் மைண்டில் வந்து அதை ஏற்றிக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அது தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்கில். நான் அது ரொம்ப லேக் ஆகிறேன், அதனால் நீங்கள் அதை கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கனெக்ட், கொலாபரேட் அண்ட் செலிப்ரேட் ஃப்ரம் எனிவேர். ஸோ இது நான் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஐ வாண்ட் திஸ் திங் இன் பேராகிராஃப். கனெக்ட், அப்புறம் நான் வந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். கொலாபரேட், அப்புறம் செல்ஃப் ஃப்ரம் எவ்ரிவேரா? பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் இஸ் சஜஸ்டிங் மீ, கூகுள் கிட்டப். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட்டு வி ஹாவ் திஸ் டிவிஷன், ரைட்? இது நீங்கள் எப்படி பண்ணலாம், டிசைனாக யோசிங்க. ஸோ ஒரு டிவிஷனுக்குள்ளே இது 3 போடலாமா? ஸோ என்ன பண்ணுறேன் நான், அதே மாதிரி ஒரு டிவிஷனுக்குள்ளே ஐம் கோயிங் டு ஹேவ் 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டன் இருக்க போகுது. ஸோ பட்டன், இது பேர் வந்து நியூ மீட்டிங். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் அ இன்புட் ஃபீல்ட். I would have a placeholder of enter code or link, enter a code or link, okay? And next we have a button which is join. Okay, perfect. So இதுக்கு கீழே வந்து we have a border, right? So நம்ம வந்து we can have a border இங்கே வச்சுக்கலாம், நம்ம class of border bottomனு வச்சுக்கலாம். ஃபைன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கோட். ஸோ CSS செட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we going to just have like இதை வந்து சென்டரில் வச்சுக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து I'm going to use flex, சேம் flex, பர்ஃபெக்ட், சூப்பராக வந்துச்சு. ஸோ இங்கே விட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், மீதி ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்மளுது தான். ஸோ எனக்கு இந்த ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணலாம், வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் யூஸ் எ ஸ்பெஷல் கிளாஸ் ஹியர் ஃபார் இன் சில்ட்ரன் கால் flex1. இது என்ன பண்ணனா, இட் வில் டேக் தி ஃபுல் வித்துங்க. சரி, அவைலபிள் என்ன எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம we can just have text center. பர்ஃபெக்ட், பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இது வந்து அப்போ இதுக்கே சிங்கிளாக இருக்கிற மாதிரி யூ கேன் ஹேவ் கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டு எக்ஸல் அண்ட் ஃபாண்ட் போல்டாக இருக்குமா, செமி போல்டாக வச்சுக்கலாமா, செமி போல்ட், பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு வாட் ஃபாண்ட் they have used சேம் கூகுள் ஃபாண்ட் தான். அதனால நான் பண்ணுறேன், என்னோடய என்டையர் மெயினுக்கு I'm going to use that font sans flex. இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே இந்த இது வந்திருக்கும், அந்த கிளாஸ் ஐ மீன் அந்த ஃபாண்ட் லோட் ஆகிருக்கும். பர்ஃபெக்ட். இப்போ இது வந்து இன்னும் பெருசாக வேணும் எனக்கு, அதனால I will go with 4, 6 மேபி 6. ஓகே, 4, 6 அதிகமாக இருக்குது. I will go with 4 for now. 5 மேபி. போல்ட் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அது இது வந்து H4 இருக்கிறதுனால நம்ம டிஃபால்ட்டாக இந்த இது இருக்குது. ஐ வில் ஜஸ்ட் ஆல்சோ ரெடியூஸ் இட் மேபி ஃபாண்ட் செமி போல்ட் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கணும், அதனால தான் ஐ வில் ட்ரை வித் மீடியம் மேபி. மீடியம் லுக்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேடிங் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஐ வாண்ட் அ பேடிங் ஆஃப் 10. ஓகே, ரைட், பர்ஃபெக்ட். இப்போது எல்லாத்துக்கும் ஐ வாண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 4.
ஸோ வெர்டிகல் ஸ்பேசிங்காக. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாகிக்கலாம். ஓகே, ஐ வில் ஹாவ் அ பேராகிராஃப் கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஆஃப் கிரே வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெண்டுமே சேம் கலர் வச்சிங்க, பிளாக் வச்சிங்க சொல்லி நல்லா இருக்குது உங்களுக்கு. அதான் கொஞ்சம் கிரே வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த லுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ரைட், நெக்ஸ்ட்டு ஐ வில் கீப் திஸ் ஃபார் நவ். வீடியோ கால்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் நல்லா பண்ணுறேன். இந்த மீட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். ஸ்பேன். ஓகே, இதை வந்து மேபி ஐ வில் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் ஃபாண்ட் செமி போல்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன லுக் வர மாதிரி இருக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போது இந்த அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணுறேன் நான் ஐம் கோயிங் டு ஹாவ் சேம் பேடிங் y of 4 is good, and I'm going to use flex again, flex item center and space x of 4 வச்சுக்கிறேன். and I want justify center to be happening. ஓகே, பர்ஃபெக்டோ. ஸோ இது வந்து நம்ம பட்டன் ஆக்கிக்கலாமா? ஸோ இது ஆல்ரெடி பட்டனாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் போடுவீங்களே, அப்படி பண்ணக்கூடாது எப்பயுமே. நீ என்ன பண்ணணும்னா, ஆல்வேஸ் when you are using a button you should always use a attribute called button, because நீங்கள் வந்து பை டிஃபால்ட் அந்த பட்டன் வந்து அதோட டிஃபால்ட் பிஹேவியர் என்னன்னா சப்மிட்டில் இருக்கும். நீங்கள் தான் ஃபார்ம் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிடும். அதனால் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்பயுமே யூ ஹேவ் டு மென்ஷன் இட் as a button if you are using it as a button. ஓகே, இதை பற்றி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டாமில் நம்ம வந்து கற்றுப்போம். ரைட், இப்போ என்ன பண்ணுறேன் நான், ஐம் கோயிங் டு ஹேவ் பேடிங் s of 4, பேடிங் y of 2, bg ப்ளூ வச்சு பார்க்கலாம் 500. ஆனால் எதுலேயுமே வந்து ஓகே டெக்ஸ்ட்டு ஒயிட் ஆக்கிக்கலாம். அண்ட் இது எப்படி வச்சுருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐக்கான் பேர் என்னது? வீடியோ கால். ஓகே, ஐ வில் கோயிங் டு யூஸ் தட் வீடியோ கால். ஸ்பேன், அது பேர் என்ன வச்சுருக்கோம் நம்ம? ஸ்பேன். ஓகே, வீடியோ கால். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம் நம்ம, சின்ஸ் இது நம்ம ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால யூ கேன் எதர் யூஸ் இட் லைக் இப்படியும் பண்ணலாம். அதனால் நான் பண்ணுறேன், ஐ கோயிங் டு ஹேவ் இட் லைக் flex item center, because இதுதான் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் ஸ்பேஸ் x of 4, 3 மேபி. அண்ட் டோட்டலாக இதுக்கு வந்து ஐ வாண்ட் அ ரவுண்டட். ஓகேங்க, சூப்பர். ஐ லுக் மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணல. நான் பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் கர்வே கூட வச்சுக்கலாம், என் இஷ்டம் தான். பட் போக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இன்புட். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் அ கிளாஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஐம் கோயிங் டு ரெடியூஸ் பி கலர் ஃபார் நவ். கிரே ஆஃப் 50 வைக்கிறேன். அவுட்லைன் நன்னா வைக்கிறேன். ஓகே, அண்ட் பேடிங் எக்ஸ் வந்து 4 வைக்கிறேன். பேடிங் ஒய் வந்து 2 வைக்கிறேன். அண்ட் ஸோ எனக்கு இது மாதிரி கலர் கூட ஓகே தான். எனக்கு இட்ஸ் டோட்லி அக்கார்டிங் டு மீ. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லுக் இட் இஸ் சிம்பிள் அண்ட் மாடர்ன். அதனால் ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட். அண்ட் இதுக்குள்ளே வந்து இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு வைக்க போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு வாண்ட் இட் வெரி சிம்பிள். ஓகே, அதே மாதிரி ஜாயின் வந்து டிஃபால்ட்டாக. அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு பி ஹேவிங் டைப் ஆஃப் பட்டன். கிளாஸ் வந்து இல்லைனா ஐ கேன் ஹேவ் இட் லைக் டிசேபிள் கிளாஸ் இருக்கணும். ஏன்னா என்டர் பண்ண தானே பண்ண முடியும். ஸோ டிசேபிள் இருக்கட்டும். அண்ட் அவன் கிளிக் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு ரைட் கிளாஸ். சூப்பர். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத கிளாஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவனோட தேவையில்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ஏன் காணாமல் போயிடுச்சு? டெக்ஸ்ட்டே காணும். ஓகே, ஜாயின். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இருக்கட்டும். இப்போ நான் வந்து அதேமாதிரி பார்டர் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ரெடியூஸ் மை பார்டர் கலர் விச் இஸ் பார்டர் கிரே ஆஃப் 300 வச்சு பார்க்குறேன். ஓகே, சூப்பர். இப்போது ஸ்பேஸிங் பார்க்கலாம். ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஒய் வந்து எனக்கு வந்து ஐ மீன் எங்கே பேடிங் அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் பேடிங் 10. அது எனக்கு பத்தலை. ஓகே, ஸோ மேபி எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் எக்ஸ், பிகாஸ் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி சென்டர் தான் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் மோர் தென் 32. ஓகே, ஏன் இது கீழே அப்ளை ஆகலை? கீழே ஏன் அப்ளை ஆகவில்லை? ஓகே, பிகாஸ் பார்டர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அதனால தான். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். அப்படியே நான் பார்டர் எங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன்ல. ஸோ இங்கே தான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு ஹேவ் மார்ஜின் பாட்டம் ஆஃப் 10. அதுவும் இங்கே ஒர்க் ஆகாது. ஐ ஹேவ் டு யூஸ் இல்லை வந்து ஐ வில் ஜஸ்ட் யூஸ் ஹரிசாண்டல் டேக்குங்க. இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் ஹரிசாண்டல் டேக்.
ஓகே, ஏன் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இது கீழே வந்து ஐ வில் ஹேவ் அ ஹரிசாண்டல் டேக். இதுக்கு வந்து கிளாஸ் வந்து போட்டுட்டு இந்த வேல்யூ போட்டுக்கலாம். அண்ட் இது முடிக்கணும் இல்லையா? முடிச்சுக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ பார்டர் அண்ட் எவ்ரி திங் லுக்ஸ் ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே நான் வந்து ஐ கேன் ஹேவ் அ மார்ஜின் ஒய் ஆஃப் 10. இப்போ இந்த ஸ்பேஸ் வந்துச்சு பாருங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஐ திங்க் ஐ வில் கோ வித் திஸ்னுங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து ஐ வில் டேக் யூ, அதை அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது உங்களுக்கு இதுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ சில பேர் கேட்பீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது விட்டு தான் இருக்குது, பட் நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹாவ் மோர் ஸ்பேஸ். எனக்கு இதோட வந்து எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல், அதனால் ஐ வில் லீவ் வித் இட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ கேன் புட் யுவர் லிங்க் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது ஹாவ் அ ஃபூட்டர். ஓகே, ஸோ கீழே கூட யூ கேன் ஹாவ் அ ஃபூட்டர். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஹாவ் யர் நேம். ஸோ இது சர்ச் பண்ணுறதே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போட்டுக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் ஹாவ் யூ GitHub லிங்க் ஹியர். தட் வில் பி ஃபைன். ஸோ என்னோட வெப்சைட் வந்து anbuselvan.com நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், இது தான். ஃபைன். ஸோ Anbuselvan Annamalai போட்டுக்கலாம். I will always prefer a name Rocky. பர்ஃபெக்ட். GitHub லிங்க் நான் ஆல்ரெடி போகணும்னு சொன்னல, அதனால என்ன பண்ணுவோம், நீங்கள் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ GitHub லிங்க். ஸோ மெட்டல் ஐகான்ஸ் GitHub லிங்க் இருக்கா? SPG நான் வந்து ஐகான்ஸ், அதே மாதிரி ஐகான்ஸில் போயிட்டு ஐ வில் கோ அண்ட் சர்ச் GitHub here. I will use this icon for now. Okay, I will just use the SPG icon. Paste பண்ணுறேன். And I don't want this comment here. And perfect. இதுக்கப்புறம் எனக்கு வேணும் இல்லையா, அதனால் நான் பண்ண போகிறேன். I'm going to, I can do many ways. இது நான் கூட திரும்ப ஃப்ளெக்ஸ் ஆகிக்கலாமா? ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர். நான் மோஸ்ட்லி எங்கள் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃப்ளெக்ஸ் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃப்ளெக்ஸ் இஸ் ஸோ ஈஸி, டேம் அண்டர்ஸ்டாண்டபிள், அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இட்ஸ் டோட்டலி அக்கார்டிங் டு யூ கேன் ஆல்சோ யூஸ் கிரிட் இஃப் யூ வாண்ட். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட். அண்ட் ஆல்சோ அடிஷனாக பண்ணுறேன், I will have another link. Okay, span. Watch this live section, live coding. ஏன்னு சொல்லிட்டு நான் இப்போ நம்ம லாக்அப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதை நான் இங்கே போடுறேன். ஓகே, அங்கே டேக்கில் அது போட்டுக்கலாம். ஸோ இது நான் வந்து லிங்க், ஐ திங்க் இதுதான் லிங்க் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் லிங்க் ஃபார் நவ். காப்பி கேன்சல் பண்ணுற போகிறேன். ஓகே, ஐ திங்க் ஸோ சேஃப். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் லைவ் கோடிங் ஹியர்னு இருக்கு இல்லையா, அதுவும் நான் வந்து ஸ்மாலே போட்டுடலாமா, ஏன்னா தட் வில் பி ஃபைன். ஸோ ஸ்மாலே போடுறேன். வாட்ச் இஸ் லைவ் கோடிங் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதனால பண்ணுறேன். ஐம் கோயிங் டு ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் மேபி ப்ளூ ஆஃப் 500 மேபி. ஓகே, அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணனா அதே பேஜில் ஆகுது இல்லை, அப்படி ஆகக்கூடாது பண்ணனா. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் ஜஸ்ட் யூஸ் வென் யூ ஆர் லிங்கிங் யூ ஹேவ் டு யூஸ் டார்கெட் blank. ஓகே, அப்போ தான் நீங்கள் வந்து வெப்சைட் வந்து வேறு வெப்சைட் போவாங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ கைஸ், புரிஞ்சதா எல்லாருக்கும்? எஸ் சார். Git commit பண்ணிடுறேன். I will just git add everything here, git commit. அண்ட் நம்ம ஓவர் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது உங்களோட திங்கில் விடுறேன். மெயின் கண்டென்ட் வித் footer git push. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுது. இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் நெட்லிஃபைடில் போனீங்கன்னா யூ ஷுட் ஏபிள் டு see your deploy over here. ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் முடிச்சிட்ட உடனே யூ கேன் ஏபிள் டு see your preview here. ஸோ கைஸ், புரிஞ்சுதா? ஐ திங்க் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்லோவாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு டாஸ்க் தான் நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, ஃபைன். அப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நோட் டவுன் தி டாஸ்க்.
Okay, because I'll just close my screen, which I don't want. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் நான் நெக்ஸ்ட் 1 வீக் நான் இங்கே இருக்க மாட்டேன் சரிங்களா. ஐ வில் பி அவுட். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 days ஒன்ஸ் உங்களுக்கு 1 டேயில் ஒரு ப்ராஜெக்ட் தரவா இல்லை 2 டேயில் 1 ப்ராஜெக்ட் தரவா நீங்கள் சொல்லுங்கள். இட் all depends upon you. 2 daysல ஒரு 2 days once. 2 days. ஏன் 2 days? why you need 2 days? இப்போ ஒரு ஏன்னா சின்ன learn யூஐ வந்து நம்ம 1 பண்ணிக்கிட்டே டேல தான் பண்ணிட்டோம் இல்லையா, 1 ஹவரில் பண்ணிட்டோம். ஆமா நண்பு 1 டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே குரூப்ல மீட்டிங்ல எதுனா எரர் இருந்துச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து அதை இது பண்ணலாம்ல, ஃபிக்ஸ் பண்ணலாம்ல, அதனால 2 days. ஓகே, டிசம்பர் 4th. சரி, 5th 6th. ஆனால் இப்போது 5th ஓகே, இஃப் ஐ கிவ் யூ அ ப்ராஜெக்ட் ரைட் நவ் அண்ட் 5th நாளைக்கு நீங்கள் வந்து காமிக்காம 6th நீங்கள் காமிச்சா ஓகேவா இருக்குமா உங்களுக்கு? பிகாஸ் ஐ திங்க் 6th வந்து உங்களுக்கு லீவுன்னு நினைக்கிறேன். 6th 7th வந்து சாட்டர்டே சண்டே வருது. அது நீங்கள் டிசைட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் நாளைக்கு 5th கூட யூ கேன் ஹாவ் அ செக்ஷன் பண்ணிவிட்டு வீக்லி பண்ணலாம். கம் அகைன். வீக்லி ப்ராஜெக்ட் வந்து 3 days இருக்கு. வேணா வீக்லி ப்ராஜெக்ட் அப்படின்னா கொஞ்சம் ஏதாச்சும் பெருசா. ஓகே, ஆல் ரைட். வீக்லி ப்ராஜெக்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேனுங்க. லெட் மீ திங்க். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ எனி ஐடியா. இருங்க, நான் லெட் மீ செக் மை ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஏதாச்சும் எனக்கு தேவைப்படுதான்னு கேட்குறேன். எல்லாரும் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்களா? ஆல் ஹாவ் யூ போர்ட்ஃபோலியோ ரைட்? எஸ் அன்பு. எல்லாம் பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்காது. எவ்வளோ பேர் வந்து பர்ஃபெக்டான கண்டிஷன் இல்லை? அதாவது மை சஜஷன் இஸ், நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அது வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் ஓட் வி வில் கிவ் யூ. ஓகே, ஸோ எவ்வளோ பேர் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டெய்ல்விண்டில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொன்னீங்க எவ்வளோ பேர் டெய்ல்விண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டெய்ல்விண்டில் பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்னங்க இவ்வளோ பேர் சொல்கிறீங்க? ஓகே, ஆல் ரைட். அப்போ ஒன்று பண்ணலாம். திஸ் வீக் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் வாட் எவர் நாலேஜ் யூ ஹேவ், எக்ஸிஸ்டிங் லேர்ன் பண்ண நாலேஜெல்லாம் வச்சுக்கோங்க. டேக் எனி இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் எனி சைட். ஓகே, எனக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே, தட் வில் பி ரிவ்யூட் ஆன் மண்டே. Monday I won't be available, but still like that review section should happen. All right. So Okay. typical portfolio எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Let me show you so that you will get an idea, outline idea. நான் என்னோட லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. Okay. So நீங்க வந்து if you should be என் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா you should be searchable. So when you enter your name, எனக்கு வந்து உங்களோட இது மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு வரணும். கிளிக் பண்ண உடனே யூ ஷுட் ஓப்பன் யூர் வெப்சைட். ஓகே, ஸோ ஃபார் நவ் வந்து நான் வந்து டொமைன் வச்சிருக்கிறேன். பட் நீங்கள் டொமைன் வச்சுன்னு அவசியம் கிடையாது. நீ வேர்சலுக்கு நீ வச்சுக்கலாம். இஃப் யூ ஹேவ் மனி அண்ட் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், யூ கேன் பை யோர் டொமைன் அண்ட் யூ கேன் ஹோஸ்ட் இட் ஹியர். பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே, ஐ மீன் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டடோட இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. இதுதான் வந்து நான் பண்ணிக்கிற வெப்சைட். ஓகேங்களா. ஸோ டிப்பிக்கலி வில் பி ஹேவிங் மை ஒர்க்ஸ் அண்ட் நல்லா பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவுட்லைனாக பார்த்துக்கலாம். என் ப்ளாக்ஸு, அப்புறமா நான் ரைட் பண்ணுற ப்ளாக்ஸு, ஸ்கில்ஸ் சின்ன சின்ன அவுட்லைனாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹாபியை நான் லேர்ன் பண்ணும்போது நான் பண்ணேன். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு யூ ஜஸ்ட் ஹாவ் யுவர் ஓன் டிசைன். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம மண்டே வந்து ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணிவிட்டு again on Monday I will be giving you a subtask. That subtask will include cloning ideas or different ideas. நான் ஒன்று உங்களுக்கு அசைன் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் வந்து 2 days once நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் அகெயின் இஃப் ஐ எம் நாட் ராங், நான் இன்றைக்கி தரேன் டாஸ்க். நீங்கள் என்ன டாஸ்க் தந்தேன் உங்களுக்கு? போர்ட்ஃபோலியோ டாஸ்க் இல்லையா? முடிச்சுட்டு மண்டேலேருந்து அப்படி கிவ் யூ அனதர் டாஸ்க். 2 days ஆகும் இல்லையா? வெட்னஸ்டே திருப்பி நீங்கள் அதுக்கான டெமோ காமிக்கணும். திருப்பியும் ஃப்ரைடே ஒரு டெமோ காமிக்கணும். அண்ட் அகெயின் ஃப்ரைடே வந்து we will give you a weekly task. ஓகே, or else we can do one thing. ஒரே ஒரு க்ளோன் ஐடியா தரேன் உங்களுக்கு ஆன் மண்டே. ஓகே, அதை வந்து 2 days நீங்கள் எடுத்துக்கோங்க. வெட்னஸ்டே முடிச்சுட்டு அகெயின் ஆன் வெட்னஸ்டே நம்ம ரிவ்யூ பண்ணும்போது
அப்போ நான் வந்து வீக்லி ப்ராஜெக்ட் தரேன். அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து we can wind up the Tailwind CSS. Alright? ஓகே ஓகே Anbu, tell them to stay active on Discord so we can help each other. Yeah. So யாரெல்லாம் வந்து டிஸ்கார்ட் இல்லைங்களோ போயிட்டு ஜாயின் ஆகுங்க. பிகாஸ் தேர் ஆர் சர்டன் பீப்புள் கொஞ்சம் ஷையாகவும் இருக்காங்க. லைக் அவங்க யூடியூப் பார்த்து கற்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு அந்த உங்களை மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ ஜஸ்ட் போஸ்ட் வாட் எவர் லிங்க்ஸ் யூ பப்ளிஷ்ட். ஓகே, நம்ம இன்டர்ன்ஷிப் 2025 அதில் போய் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். லிங்க்டின் ஆர்டிக்கல் போடும்போதும் சரி என்னை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் ஆர்டிக்கல் கரெக்டாக போடுறீங்களா இல்லையா, எப்படி நீங்கள் போடணும் எப்படி போடக்கூடாது சொல்லிட்டு ஐ கேன் கைட் யூ ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ அண்ட் ரிகார்டிங் எஸ் ஐ ஹவ் நோட் டவுன் குரூட். தேங்க்யூ ஃபார் யூர் ஐடியாஸ். ஸோ தட்ஸ் ஆல்ங்க. தட்ஸ் வாட் இட் ட்ராக் இஸ். நீங்கள் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வி வில் பி வைண்டிங் அப் தி Tailwind CSS and we will be starting the JavaScript. Alright? அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யாருக்காவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பை December 15th யூ ஹேவ் டு அப்டேட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ யாருக்காவது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் மாறணும், இன்டர்ன்ஷிப்பில் மாறணும், லேர்னிங் ட்ராக் மாறணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கம் அண்ட் லெட் மீ நோ. இஸ் இட் ஃபைன்? ஓகே, ஸோ any more questions? We shall wind up. Any more questions to ask? Firebase-ல வந்து ஹோஸ்ட் பண்ணலாமா? Firebase-ல ஹோஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு if you have knowledge னா ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகே. And அது ஏன்னா வெப் ஆப்னா அது கொஞ்சம் டொமைன் வந்து டிஃபரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது வெர்ஷன் yeah, totally depends upon you. ஆனா Firebase நீங்க பண்றீங்க வெச்சுக்கோங்களேன், you come one day and share your knowledge with your mates. ஓகே, ரிவ்யூ மீட்டிங் அப்போ போய் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, சொல்கிறேன். ஓகே, ஆல்ரைட். ஓகே யா சந்தோஷ் மீட்டிங் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா அதை பத்தி நான் ஷேர் பண்ண முடியும். சந்தோஷ் நான் வரலன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன் ப்ரோ. வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. அண்ட் ஆக்சுவலா என்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்கு ஆக்சுவலா முன்னாடியும், அண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒரு நிமிஷம் சரி சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பதிலாக வந்து நான் வேற ஏதாவது டெய்ல்வின்ல வந்து வேற ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டேங்க. ப்ராஜெக்ட் எனக்கு என்னன்னா, எனக்கு நம்ம ஆல்ரெடி HTML CSS பார்த்தோம் இல்லையா, கேன் யூ பில்ட் a landing page ஃபார் JavaScript? அது பண்ணுங்க, அது கிரியேட்டிவாக எடுத்து பண்ண. நம்ம ஆல்ரெடி முஷ்கில் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பண்ணாரு. நான் அவர்கிட்ட லிங்க் நான் ரெஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சால் நான் அவரையும் இன்வைட் பண்ணுறேன் உள்ள. ஓகே, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, யூ கெட் சம் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நீங்கள் ஆக்சுவல் பண்ணுறதை வந்து நான் டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். பர்ஃபெக்ட். ஓகே, நான் அப்புறம் பார்க்குறேங்க அதை. ஓகே ஓகே. ஸோ சந்தோஷ், லைக் ஏதோ சிவகுமார் கேட்டிருந்தாரு, ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை இங்கே சொல்கிறீங்களா? விச் இஸ் ஓகே ஃபார் யூ? இஸ் எனிதிங் இஸ் ஓகே ஃபார் மீ. ஓகே, இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே. எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே. யூ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் யுவர் கம்பெனி நேம். ஓகே அண்ட் இது ஓகே 6 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஸோ 3 ஆப்டி அண்ட் 3 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ். ஸோ 30 மினிட்ஸ் தான் டைமு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஃபார்மேட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணலாம், ஜேசன் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து அரே யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இயர் எண்டில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எந்த ஃபார்மேட் ஓகேவா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் ஒன்று எழுதணும். லைக் நம்பர்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். லைக் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கும். நம்ம அவுட்புட் வந்து நான் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் அவுட்புட் வாங்கணும். அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி, சிஏ கேட்டுக்கு வந்து 103 நம்பர் இருக்கும். ஸோ நம்ம டாகுக்கு என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் அடுத்து 2 ஆப்டிடியூட் தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி, லைக் வந்து எப்படின்னா ஒரு ஆப் இருக்குன்னா அதுக்கு வந்து 3 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. லாகின் பண்ணியிருக்கு, அடுத்து யூசர் வந்து லாகின் பண்ணி ப்ரீமியம் போட்டிருக்காங்க, அடுத்து யூசர் வந்து லாகினே பண்ணல. அப்படிங்கிறப்போ நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி கேசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாமா, கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின். அவ்வளோதான் கேட்டிருந்தோம்.
இது ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறதுனால அவ்வளோதான் இருந்துச்சு. சிவகுமார் புரிஞ்சுதா? புரிஞ்சுது அன்பு. தேங்க்ஸ் அன்பு. ஓகே. All right, super. Okay guys, I think I have a couple of meetings scheduled, அதனால I will leave and I hope எல்லாருக்கும் நெக்ஸ்ட் ட்ராக் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு உங்கள் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் டிஸ்கவுண்டில் ஆக்டிவாக இருங்க. டிஸ்கவுண்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மற்றவங்க பார்த்து anyone can give you any suggestions, right? That people can have a good networking connections. அவங்க ஒரு கம்பெனி வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க ஒர்க்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஹைரிங் வில் ஹேப்பன் மல்டிபிள் வேஸ். டோன்ட் பி ஷை. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் ஷையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சரியா? இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் காமிச்சாதான் நீங்கள் வந்து பண்ணணும். அதனால் லிங்க்டின்ல நீங்கள் போஸ்ட் போடுங்க, நீங்கள் பண்ண ஒர்க்கு, நீங்கள் என்ன டாஸ்க் தந்தாங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்கப்போட ப்ரெசன்டேஷனோட நீங்கள் போடுங்க. டேக் மீ இன் ஸோ தட் ஐ கேன் see your post. Okay, and mention the relevant tags. Okay, fine. Okay guys, so அதான் சொல்ல நினச்சேன். And we shall see it on Monday, I guess. Monday தான் இதோட மீட்டிங். Okay, all right. So Monday மீட் பண்ணலாம். And யூடியூப்லையும் பார்க்குறவங்களுக்கும் let's see it on Monday. லைவ் ஸ்ட்ரீம் மோஸ்ட் ப்ராப்ளி வரும், அப்போ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ